श्रीमते रामानुजाय नमः। यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यत्पदाम्बोरुहध्यान विध्वस्ता शेषकल्मषः वस्तुताम् उभयातोऽहं यामुनेयं नमामितम्. ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் பல பல அவதாரங்களை எடுத்து இவ்வுலகத்தவர்களுக்கு பல தர்மங்களை உபதேசித்தான். தம்முடைய அனுஷ்டானங்கள் மூலமாக தாமே இந்த ஜெகத்துக்கெல்லாம் காரணம், மேலும் தாம் தான் பரமாத்மா, மற்ற அத்தனை பேரும் ஜீவாத்மாக்கள், அனைவரையும் நியமிப்பவன் தான் தான் சர்வேஸ்வரன் என்பதையெல்லாம் நன்கு வெளிப்படுத்தினான். அப்படி இருப்பினும் அது ஏதோ அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சில ஞானிகளுக்கு மட்டும்தான் பயன்பட்டதே தவிர அந்த அவதார காலத்திற்கு பிற்பட்டவர்களாக இருக்கக்கூடிய பலருக்கும் எம்பெருமான் தாம் நேரே அனுஷ்டித்து காட்டியமை, நேரே உபதேசித்தமை என்பது பலன் அளிக்கவில்லை. அதற்காக அந்த எம்பெருமானே கிருஷ்ணாவதாரத்திலே சரி, இந்த உலகத்தவர்களுடைய நன்மைக்காக இனி எத்தனை காலம் பிற்பட்டவர்களா இருப்பினும் அவர்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொண்டு உஜ்ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக உயர்ந்த உபனிஷத்துக்களுடைய அந்த சாரமான அர்த்தத்தை எல்லாம் அற்புதமாக திரட்டி பகவத்கீதை என்னும் சாஸ்திரமாக வெளியிட்டருளினான், உபதேசித்தான். தந்தை காலில் விலங்கர வந்து தோன்றிய தோன்றது என்று ஆழ்வார் எம்பெருமானை கொண்டாடுகிறார். ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் கிருஷ்ணாவதாரம் செய்த அந்த சமயத்திலே அந்த எம்பெருமானுடைய தாயார் தகப்பனாராக இருக்கக்கூடிய தேவகி வசுதேவர்கள் அவர்களுடைய அந்த ஒரு விலங்கு கைகளிலே இருந்த அந்த இரும்பு விலங்குகள் எல்லாம் அருந்து போயின. பின்னர் வசுதேவர் அந்த கண்ணனை தம்முடைய சிரசிலே அப்படி தூக்கி கொண்டு போய் அக்கறையில கொண்டு போய் விட்டார்ன்ற அந்த சரித்திரம் அனைவருக்கும் தெரியும். அப்படி எம்பெருமான் அவதரித்த சமயத்திலே இவர்கள் அந்த கட்டிலிருந்து விடுபட்டார்கள். அப்ப அவதார சமயத்திலே அந்த யாரோ சிலர் தம்முடைய தாயார் தகப்பனாரா இருக்கக்கூடிய அந்த 2 பேருக்கு தான் அந்த கட்டுகள் விடுபட்டன. ஆனால் எம்பெருமான் சோதிவாய் திறந்து உபதேசித்த இந்த பகவத்கீதைங்கிற அந்த சாஸ்திரத்தை கேட்க கேட்க, கீதாமிர்தத்தை பருக பருக எத்தனையோ அடியார்கள், எத்தனையோ ஞானிகள், அந்த ஞானிகளை பின்பற்றக்கூடிய சிஷ்யர்கள், சீடர்கள் என்று பலருக்குமே இந்த சம்சாரத்திலிருந்து ஒரு விடுதலை ஏற்பட்டது. சம்சார பந்தம் அந்த கட்டுகளிலிருந்து விடுபட்டன. அப்ப எம்பெருமானுடைய உபதேசம்ங்கிறது இன்னும் நிறைய பலனை அளித்தது, அளித்து கொண்டே இருக்கிறது. அப்படி பெருமை வாய்ந்தது பகவத்கீதை என்னும் சாஸ்திரம். அந்த பகவத்கீதைங்கிற சாஸ்திரத்தினுடைய பொருளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமே. எத்தனையோ ஞானிகள் இந்த பகவத்கீதைக்கு பலவிதமாக பொருளை அருள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அதற்குள்ளே சிறந்த பொருள் இந்த பகவத்கீதை கண்ணன் எம்பெருமான் தம்முடைய திருவுள்ளத்திலே எது கொண்டு என்ன நினைத்து கொண்டு எம்பெருமான் உபதேசித்தானோ அதே அர்த்தத்தை இந்த பகவத்கீதை வெளிப்படுத்துகிறது என்பதை தெளிவாக ஒரு வியாக்கியானமிட்டு காட்ட வேண்டுமே. அதற்காகவே பகவத் ராமானுஜர் பகவத்கீதா பாஷ்யம் என்று அற்புதமான ஒரு கீதா பாஷ்யம் வியாக்கியானத்தை அருளி செய்தார். ஆரணக்கென்னு நிகர் சொல்லில் மாயன் அன்னு ஐவர் தெய்வ தேரினில் செப்பிய கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரினில் சொன்ன இராமானுசன் என்ற செம்மையான பொருள். பகவத்கீதைக்கு இதுதான் தகுதியான பொருள், இதுதான் இந்த ஸ்லோகத்திலிருந்து வெளிப்படுகின்ற பொருள் என்பதை ரொம்ப தெளிவாக எடுத்து காட்டிய அந்த பெருமை என்பது பகவத் ராமானுஜருக்கே அமைந்திருக்கக்கூடியதான இன்றியமையாத ஒரு சிறப்பு. இப்படி பகவத்கீதைக்கு அதனுடைய அந்த வியாக்கியானத்தை அருள் செய்திருக்கிற இந்த பெருமை ராமானுஜருக்கு ஏற்பட்டது என்றால் அதற்கு காரணம் அடி என்ன என்றால் அது யாமுனாச்சாரியருடைய திருக்கண் கடாட்சம். யாமுனாச்சாரியர் ஆள வந்தார், சுவாமி நாதமுனிகளுடைய திருப்பேரனார். அவருடைய கடாட்சத்தினாலே தான் அனைத்து அர்த்தங்களையும் பெற்றார் சுவாமி ராமானுஜர். யத் பத அம்போருக தியான வித்வஸ்தா சேஷ கல்மஷா வஸ்துதாம் உபயாதோகம். யாமுனாச்சாரியருடைய திருவடிகளை நன்கு தியானித்தேன்,
அதனால தான் என்னிடத்துல இருக்கிற அத்தனை குற்றங்களும் நீங்கின, அறியாமை விலகித்து சிறந்த ஞானம் பக்தி அனைத்தும் ஏற்பட்டது. அதற்கு பின்னர் தான் ஒரு பொருளாகவே ஆனேன் என்று சுவாமி ராமானுஜரே தெரிவிக்கிறார் என்றால் அப்ப யாமுனாச்சாரியருக்கு எத்தகு பெருமை. அந்த யாமுனாச்சாரியர் இந்த பகவத்கீதையினுடைய பொருளை ரொம்ப சுருக்கமாக சில ஸ்லோகங்களிலே அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். இதுதான் கீதார்த்த சங்கிரகம் என்று கொண்டாடப்படுகின்ற ஆச்சரியமான ஒரு நூல். கீதார்த்த சங்கிரகம், பகவத்கீதை ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய சாரம் என்ன, முழு கீதைக்கும் எது சாரமான பொருள், 6 அத்தியாயங்களாக பிரித்து கொண்டு பிரதம ஷட்கத்தினுடைய சாரம் என்ன, மத்தியம ஷட்கத்தினுடைய சாரம் என்ன, சரம ஷட்கத்தினுடைய சாரம் என்ன என்பதையெல்லாம் அழகான ஸ்லோகங்களினாலே சுவாமி யாமுனாச்சாரியர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த கீதார்த்த சங்கிரக நூலைத்தான் இந்த காலக்ஷேபங்களில்தான் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். தற்பொழுது கீதார்த்த சங்கிரகத்திலே 10வது ஸ்லோகம், அதாவது 11வது ஸ்லோகம், ஸ்வயாதாத்மியம் பிரகிருத்யா அஸ்ய திரோதிஹி சரணாகதிஹி பக்தபேதஹ பிரபுத்தஸ்ய ஸ்ரைஷ்ட்யம் சப்தம உச்சியதே. கீதார்த்த சங்கிரகத்தினுடைய 11வது ஸ்லோகம் சப்தம அத்தியாயம், பகவத்கீதையினுடைய 7வது அத்தியாயத்தினுடைய சாரமான பொருளை விவரிக்கிறது. இதற்கு வேதாந்தாச்சாரியர் புரட்டாசி மாசம் திருவோண நட்சத்திரத்தில் அவதரித்த சுவாமி வேதாந்தாச்சாரியர் இதற்கு கீதார்த்த சங்கிரக ரக்ஷை என்ன அற்புதமானதொரு வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கிறார். இந்த ஸ்லோகத்திற்கு அவர் அருளி செய்திருக்கிற அந்த வியாக்கியான அந்த பக்திகளையும் நாம் சேவித்து அனுபவித்தோம். ஸ்வயாதாத்மியம், கண்ணனம்பெருமானுடைய யாதாத்மியம்னு சொன்னால் அவருக்கு அமைந்திருக்கக்கூடியதான அந்த உண்மையான பெருமைகள், எம்பெருமானுடைய அந்த இயற்கையாக அமைந்திருக்கக்கூடியதான அந்த ஸ்வபாவம், அந்த பெருமைகள் என்ன என்பதை இந்த 7ஆம் அத்தியாயத்தினோட தொடக்கத்திலே ஆச்சரியமாக கண்ணன் தாமே விவரிக்கிறார். யாருக்கு தான் தன்னுடைய பெருமையை சொல்லிக்கிறதுல அவ்வளவு விருப்பம் இருக்காது. பகவானாகிற எம்பெருமானுக்கும் தம்முடைய பெருமைகளை நன்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று மிகவும் விருப்பம் கொண்டிருந்தான். 6 அத்தியாயங்கள் கடந்து 7ஆம் அத்தியாயத்தினுடைய தொடக்கத்திலே தனக்கு எத்தனை பெருமைகள் இருக்கின்றன என்பதை ரொம்ப ஆச்சரியமாக பல ஸ்லோகங்களிலே விவரித்திருக்கிறார். ஸ்வயாதாத்மியம் பிரகிருத்தியா அஸ்ய திரோதிஹி, இத்தனை பெருமைகள் எம்பெருமானுக்கு இருந்தாலும் நமக்கு புலப்படவில்லையே, சட்டென்று அது நமக்கு புரியாமல் போகிறது. இதற்கு என்ன காரணம்னா, இந்த உடலாலே கட்டுப்பட்டிருக்கிற ஜீவாத்மா அனைத்தையும் மறந்து தவிக்கிறார், அறியாமையிலே சிக்கொண்டிருக்கிறார். பிரகிருத்தியா அஸ்ய திரோதிஹி, பிரகிருத்தியினாலே மறைக்கப்பட்டவனாக இந்த ஜீவாத்மா இருக்கிறான். ஆகையினாலே அவ்வெம்பெருமானுடைய பெருமைகளை இவன் நன்கு தெரிந்து கொள்ளாமல் மிகவும் கஷ்டப்படுகிறான், கிளேசப்படுகிறான். பிரகிருத்தியா அஸ்ய திரோதிஹி சரணாகதிஹி. சரி, இதிலிருந்து விடுபட வேண்டும், இந்த உடல் இந்த சம்சார சம்பந்தம் இந்த கட்டுகளிலிருந்து விடுபட வேண்டும்னா சரணாகதி ஒன்றுதான் வழி. அவ்வெம்பெருமானுடைய திருவடிகளையே பற்றி நீர்தான் என்னை இந்த சம்சாரத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தால் எம்பெருமான் விடுவிக்கிறான். சரணாகதி பக்த பேதகா, எம்பெருமானிடத்திலே பக்தி செய்யக்கூடிய அன்பர்கள், அன்போடு அவ்வெம்பெருமானை தியானிப்பவர்கள் பலராக இருக்கின்றனர். ஒவ்வொரு விதம் அதிலே அமைந்திருக்கிறது. 4 விதங்களாக இந்த பக்தர்கள் பிரிக்கப்படுகிறார்கள். பக்த பேதகா பிரபுத்தஸ்ய ஸ்ரைஷ்ட்யம், இப்படி பக்தர்கள் 4 விதம்னு கூறினாலும் அவர்களுக்குள்ளே மிகவும் சிறந்ததொரு பக்தன் என்று ஒருவன் இருக்கிறார். அவர் யாருன்னா பிரபுத்தன், சிறந்த ஞானி, நன்கு ஞானம் கைவர பெற்றவன். தன்னுடைய ஸ்வரூபம், ஜீவாத்மாவினுடைய தன்மை என்ன, பரமாத்மாவினுடைய தன்மை என்ன, இந்த பிரகிருதி இந்த அச்சித்து இதனுடைய தன்மை என்ன, நாம் எதை அடைய வேண்டும், எது இலக்கு, எது வழி என்பதையெல்லாம் நன்கு தெரிந்து கொண்டிருக்கிற அந்த பிரபுத்தன், சிறந்த அறிவு கொண்டிருப்பவன், பேரறிவாளன். அப்படிப்பட்ட ஞானிதான் மிகவும் சிறந்த பக்தன் என்று கண்ணனே தெரிவிக்கிறார். பிரபுத்தஸ்ய ஸ்ரைஷ்ட்யம் சப்தம உச்சதே. இப்படி இந்த 5 பொருள்கள், எம்பெருமானுடைய இன்றியமையாத அந்த பெருமைகள், பிரகிருத்தினாலே அது மறைக்கப்படுகிறது என்கிற விஷயம், இதிலிருந்து விடுபட வேண்டும்னா சரணாகதி தான் உபாயம். பக்த பேதகா, 4 விதமான பக்தர்கள் எம்பெருமானை ஆசிரிக்கிறார்கள். இவர்களுக்குள்ளே ஞானி மிகவும் சிறந்தவன் என்கிற இந்த 5 விஷயங்கள் இந்த 7ஆம் அத்தியாயத்திலே விவரிக்கப்படுகிறது என்று யாமுனாச்சாரியர் தெரிவிக்கிறார். இப்போ அதை இந்த 7ஆம் அத்தியாய ஸ்லோகங்களிலேயே எப்படி கண்ணனம்பெருமான் காட்டியிருக்கிறார் என்பதைத்தான் சற்று விளக்கமாக பார்க்கலாம் என்று தொடங்குவோம். முதல்ல இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்திலேயே எம்பெருமான் தம்முடைய யாதாத்மியம், தம்முடைய
யாதாத்மியம்னு சொன்னா அவருக்குன்னு அமைந்திருக்கக்கூடியதான இன்றியமையாத தன்மைகள். இது இன்றி பரமாத்மா இருக்க முடியாது. பரமாத்மான்னு சொன்னா இந்த தன்மைகள் எல்லாம் மிகவும் அவசியம். அப்படிப்பட்ட தன்மைகள் என்ன? அதுவே எம்பெருமானுக்கு பெருமைகளாகவும் இருக்கின்றன. இப்ப நமக்கெல்லாம் எப்படின்னா, இந்த உலகத்துல பிறந்த பிற்பாடு பல பெருமைகளையும் சம்பாதிக்க வேண்டும். நன்கு படித்து பல குணங்களை எல்லாம் வரவழைத்துக் கொண்டு பலரிடத்திலும் நன்கு தொண்டுகளை செய்தால், சேவைகளை செய்தால், அப்ப அதனால நமக்கு ஒரு பெருமைங்கிறது கிட்டுமா போல ஏற்படும். ஆனா எம்பெருமானுக்கு அந்த மாதிரி பெருமைகள் எல்லாம் தனித்து சம்பாதிக்கவே வேண்டாம். இயற்கையிலேயே எம்பெருமானுக்கு பெருமைகள் இருக்கின்றன. அதைத்தான் இவ்விடத்துல ஸ்வயாதாத்மியம் என்று தெரிவிக்கிறார். அத முதல்ல ஒரு 12 ஸ்லோகத்துல எம்பெருமான் நம்முடைய சோதிவாய் திறந்து விவரிக்கிறார். அந்த ஸ்லோகங்கள்ல சில ஸ்லோகங்களை நாம அனுபவிக்கலாம். 7ஆம் அத்தியாயத்தினுடைய தொடக்கத்திலே பகவத்கீதா பாஷ்யத்திலே பக்தி தான் எம்பெருமானை அடைவதற்கு வழி என்பதை எம்பெருமானார் நன்கு நிலைநாட்டுகிறார். இதை நாம கீதார்த்த சங்கரத்தினுடைய முதல் ஸ்லோகத்திலேயே பார்த்தோம். ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தியேக கோச்சரஹா நாராயணஹா. பக்தியினாலேயே அறியப்படுபவன், பக்தியினாலேயே அடையப்படுபவன் என்று யாமுனாச்சாரியர் தெரிவித்தாரே. வேதாந்தங்களிலெல்லாம் ஞானம்தான் வழி என்று கூறப்பட்டிருக்கிறதே. சிறந்த ஞானியாக இருப்பவன், நன்கு அறிபவன், தெரிந்து கொள்ளுபவன், இப்படி இருப்பவன் தான் முக்தி பெறலாம் என்று கூறப்பட்டிருக்கிறதே என்று சந்தேகம் வர, அல்ல, ஞானம் அறிவுங்கிறதெல்லாம் பொதுவான சொற்கள். விசேஷ சொல், சிறப்பு சொல் எதுன்னா அது பக்தி. பக்தியினால்தான் எம்பெருமான் நம்மிடத்திலே மிகுந்த கருணையோடு நம்மை கட்டாட்சிக்கிறான். இந்த சம்சாரத்திலிருந்தே விடுவிக்கிறான். ஆக பக்தி தான் வழி என்பதை அவ்விடத்திலேயே நன்கு வேதாந்தாச்சாரியரும் காட்டினார். நாமும் அங்கு அனுபவித்தோம். அந்த விஷயத்தை இங்க 7ஆம் அத்தியாயத்தினுடைய தொடக்கத்திலே எம்பெருமானார் நன்கு நிலைநாட்டுகிறார். சாஸ்திரங்களிலிருந்து நமக்கு தேறுகிற பொருள் என்னன்னா, பக்தியினால்தான் எம்பெருமான் நம்மிடத்திலே அருளுகிறான். அந்த எம்பெருமானிடத்துல மிகுந்த அன்போடு எல்லா விதமான தொண்டுகளையும் செய்ய வேண்டும் என்று காட்டினார். ஏனென்றால் இப்ப முதல்ல 6 அத்தியாயங்கள் ஜீவாத்மா தன்னை குறித்து உணருதல், நான் யாருங்கிறத தெரிந்து கொண்டால் அதற்கு பின்னாடிதானே எது நமக்கு வழி, நாம் எதை அடைய வேண்டும்ங்கிறத புரிந்து கொள்ளுவோம். நான் ஒரு மனிதன் என்று புரிந்து கொண்டால் அப்ப சாமானிய மனிதர்கள் என்ன செய்கிறார்களோ அதுலதான் எனக்கும் ஈடுபாடு வரும். நான் ஏதோ விலங்குன்னு நினைத்து கொண்டால், இப்ப சிம்மம்னு நினைத்து கொண்டால் அதற்கு இருக்கிற ஆகாரத்தை சாப்பிடணும், தன்னுடைய இணையோட சேர வேண்டும் என்று இதுலதான் விருப்பம் இருக்கும். அதே மாதிரி நான் ஜீவாத்மான்னு புரிந்து கொண்டால்தான் அப்ப உண்மையா ஜீவாத்மாவுக்கு என்ன வேண்டுமோ அதை அடைவதற்கு நாம முயற்சிப்போம். இதிலிருந்து விடுபட வேண்டும்ங்கிற அந்த ஒரு உணர்வே அப்பொழுதுதான் ஏற்படும். அப்ப ஆத்ம சாட்சா்காரம் மிகவும் அவசியம். நாம் யாருங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் இந்த உடல் நாம் அல்ல, உடலை காட்டிலும் மிகவும் சிறப்புற்றவனாய் ஞான ஆனந்தமே வடிவிலனாக இருப்பவன். எத்தாலும் இந்த ஆத்மாவுக்கு ஒரு ஆபத்தும் செய்யவே முடியாது. யாராலும் ஆபத்து ஏற்படாது. தனக்கு தானும் ஆபத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியாது. தான் ஜீவாத்மா அணுஸ்வரூபன். மேலும் இந்த இரட்டைகள், இன்பமோ துன்பமோ இது முதலான எதனாலும் கலங்காதவன், பாதிக்கப்படாதவன் இந்த ஜீவாத்மா. பரமாத்மாவுக்கு சொத்தாக இருப்பவன், பரமாத்மாவை விட்டு பிரியாமல் இருப்பவன். இப்படி எத்தனையோ பெருமைகள் இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கிறதே. இதை விடாமல் சிந்தித்து 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 ஆத்மாவை உள்ளபடி உணர்ந்து கொண்ட பிற்பாடு இப்படிப்பட்ட ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு அடிமை என்று தெரிந்து கொண்டால் அப்ப நாம அடைய வேண்டியது பரமாத்மா. அவருடைய திருவடிகளிலேயே எப்பொழுதும் சேர்ந்திருக்க வேண்டும். இதுதான் நமக்கு இருக்கிற பிரயோஜனமே தவிர இந்த உலகத்துல எதுவுமே சிறந்தது அன்று. உலகமே மாறி மாறி ஒரு நாள் உண்டாகி ஒரு நாள் அழிந்து போகிறதுன்னு சொன்னால் இதற்குள்ள இருக்கக்கூடிய பொருள்களா நாம் அடையத்தக்க புருஷார்த்தமாக இருக்க முடியும்? அல்லவே. இந்த ஜெகத்தையும் படைத்து நம்மையும் காத்து ரட்சிக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் தான் நாம் அடைய வேண்டிய புருஷார்த்தம் என்கிற உணர்வே ஏற்படும். சரி, அப்படி ஏற்பட்டதுன்னு சொன்னால் ஜீவாத்மா பரமாத்மாவுடைய பெருமைகளை எல்லாம் நன்கு உணரத்தான் அது உறுதியாக இருக்கும். இல்லைன்னா மனசு மீண்டும் கலங்க ஆரம்பிக்கும். பக்கத்துல இருக்கிற உற்றார்கள் உறவினர்கள் எதோ வந்து கூற மனசு சஞ்சலப்படாமல் இருக்க வேண்டுமே. அப்ப திண்மையாக உறுதியாக பரமாத்மா எவ்வளவு சிறந்தவர்ங்கிறது ஆணித்தரமாக நம்முடைய அந்த நெஞ்சிலே பதிய வேண்டும். அவரை விட்டு நான் நீங்க மாட்டேன், யார் என்ன கூறினாலும் இவர்தான் எனக்கு அடையத்தக்க புருஷார்த்தம்ங்கிறத நாம நிஷ்டையா உறுதியாக நிற்க வேண்டுமே. நின்னவா நில்லா நெஞ்சினை உடையேன்னு ஆழ்வார் கலங்குமா போலே நம்முடைய நெஞ்சுங்கிறது அப்படி இப்படி மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஸ்வபாவம் கொண்டிருப்பது. அப்ப இதுல இருக்கிற கூடிய வரைக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாகத்தான் இருக்கணும். அப்போ விடாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து பெருமானுடைய பெருமைகளையே நாம் எப்பொழுதும் தியானித்துக் கொண்டிருந்தால் அவ்வளவு பெருமையை பெற்றிருக்கக்கூடிய அவர்தான்
நான் அடையத்தக்க புருஷார்த்தம்ங்கிறதுல நன்கு உறுதி ஏற்படும். இதற்காகத்தான் 7ஆம் அத்தியாயத்தினுடைய தொடக்கத்திலேயே கண்ணன பெருமான் தம்முடைய பெருமைகளை எல்லாம் மிகவும் விவரிக்கிறார். மையாசக்த மனாக பார்த்த யோகம் யுஞ்சன் மதாஸ்ரயா அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாஸ்யசி தச்ருணு. நான் சொல்றேன் நீ கேள் என்று மிகுந்த கருணையோடு நான் சொல்லுவதையெல்லாம் நீ கேள். எதை நீ நன்கு சிறப்பாக அறிய வேண்டுமோ அத்தகைய சிறப்பான ஞானத்தை நான் இப்பொழுது உனக்கு உபதேசிக்கிறேன் என்று என்னிடத்தில் மிகவும் ஈடுபட்ட மனத்தை உடையனாய் என்னையே ஆதாரமாக கொண்டிருப்பவனாய் இருக்கக்கூடிய அர்ஜுனா, என்னை இடத்திலேயே பக்தி யோகத்தை செய்வாய். யோகம் யுஞ்சன் மதாஸ்ரயா, என்னையே ஆசிரயித்து நான் தான் அடையத்தக்க புருஷார்த்தம்னு பரமாத்மாவையே எப்பொழுதும் நீ நினைத்து கொண்டு அவனிடத்திலே பரமாத்மாவினிடத்திலே இந்த பக்தி யோகத்தை செய்வாய்னு கண்ணன் தெரிவிக்கிறார். சரி, பக்தி யோகத்தை தொடங்க வேண்டும்னு சொன்னால் பரமாத்மாவனுடைய அந்த சிறப்பான ஞானம், அவர் எத்தகு பெருமைகள் கொண்டிருப்பார்ங்கிறத நாம் உணர வேண்டுமே. அதை அசம்சயம், துளிகூட சந்தேகமே இல்லாதபடி சமக்ரம் முழுவதுமாக உனக்கு நான் உபதேசிக்கிறேன். மாம் யதா ஞாஸ்யசி தச்ருணு, என்னிடத்திலிருந்து நீ மொத்தத்தையும் பெற்றுக்கொள், நான் உனக்கு உணர்த்துகிறேன். அறிவினால் குறைவில்லா அகல்ஞால தவறறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான தொரு புத்தின்னு ஆழ்வார் தெரிவித்தாரே. அப்படி இந்த அகல் ஞானம், இந்த பறந்து விரிந்திருக்கிற பூமியில நாம் அத்தனை பேரும் பரமாத்மாவை பத்தி எப்படி தெரிந்து கொள்ள வேண்டுமோ அத்தகைய சிறப்பான ஞானத்தை இதிலே விவரிக்கிறாராம் கண்ணன். ஞானம் தே அகம்ச விஞ்ஞானம் இதம் பக்ஷ்யாமி அசேஷதா, ஒன்று மிச்சம் இல்லாமல் நான் உபதேசிக்கிறேன்னு இப்ப கண்ணன் தெரிவிக்கிறார். அர்ஜுனன் கேட்டானா நீ உபதேசிப்பாய்னு கேட்டுட்டு உபதேசிக்கிறானான்னு கேட்டால் இல்லையே. தன்னுடைய அந்த கருணை, எப்படி ஒரு பசுமாடு அது கறக்க வேண்டிய சமயம் வந்ததுன்னு சொன்னால் பால் கறக்கவில்லைன்னா அப்படியே முளை கடுத்து மிகுந்த சிரமப்படும். பின்னாடி என்ன ஆகும், அந்த பாலை தானே தன்னுடைய மடியிலிருந்து காம்புகளிலிருந்து பீச்சு விடும். கனைத்து இளம் கத்தெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர என்று ஆண்டாளும் தெரிவிக்கிறாள். கறக்க வேண்டிய சமயத்துல பாலை கறக்காமல் போனோம்னு சொன்னால் அப்ப முளை கடுப்பாலே தானே அந்த பாலை எல்லாம் கீழே கொட்டி விடும். கன்றை நினைத்து கொண்டு ஐயோ அந்த கன்றுக்கு இந்த பால் போய் சேருமேங்கிற அந்த நினைவோடு தானே அந்த பாலை சுரந்து கீழே கொட்டி விடுமே. அதை போலத்தான் இப்ப கண்ணன் கன்றாக இருக்கக்கூடிய இந்த அர்ஜுனனை பார்த்து அவன் வேண்டும்னு கேட்கிறானோ வேண்டாம்னு நினைக்கிறானோ அதையெல்லாம் பார்க்கவே இல்லை. தன்னுடைய அந்த முளை கடுப்பாலே இதை கொடுக்கவில்லைன்னு சொன்னால் அவனுக்கு தரிக்காது, கண்ணனால தாங்கிக்க முடியாது. இந்த உலகத்தவர்களுக்காக இதை உபதேசித்தே ஆக வேண்டும் என்ற மிகுந்த கருணையோடு கண்ணன பெருமான் முழுவதுமாக கூறுகிறேன். எதை நீ கேட்டு விட்டாய்னு சொன்னால் வேற எதையுமே கேட்க வேண்டாமோ அப்படிப்பட்ட சிறந்த ஞானத்தை உனக்கு உபதேசிக்கிறேன். யத் ஞாத்வா நேஹ பூயோ அந்யத் ஞாதவ்யம் அவசிஷ்யதே. இதத்தான் பூம வித்யை என்று உபனிஷத்திலே கூறுவார்கள். பூம வித்யினா ஒரு சிறந்த பொருள், அதுதான் பூமா என்று பெயர் கொண்டிருக்கிறது. அந்த சிறந்த பொருளை அறிந்து விட்டோம்னு சொன்னால் வேறு எதையுமே அறிய வேண்டாம், அனைத்தும் அறிந்ததாக ஆகிவிடும். எதெல்லாம் கேட்கப்படவில்லையோ அது அனைத்தும் கேட்டதாக ஆகிவிடும் என்றெல்லாம் உபனிஷத்திலே தெரிவிக்கப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட அந்த சிறப்பான பரமாத்மா, பல பெருமைகள் கொண்டிருக்கிற அந்த பரமாத்மாவை பற்றின ஞானத்தை இதோ உனக்கு உபதேசிக்கிறேன் என்று 2 ஸ்லோகத்துல தன்னுடைய ஆர்வத்தை எல்லாம் வெளிப்படுத்தி மேற்கொண்டு தெரிவிக்கிறான். இதுல ஞானம் விஞ்ஞானம்னு 2 கூறுகிறாரே, அதனால இந்த அத்தியாயத்திற்கே விஞ்ஞான யோகம் என்று பெயர். ஞானம்னா என்ன, விஞ்ஞானம்னா என்ன, இதைத்தான் அழகா எம்பெருமானார் கீதா பாஷ்யத்துல அழகா விவரிக்கிறார். ஞானம் விஞ்ஞானேன சக அசேஷதா வக்ஷ்யாமி. விஞ்ஞானம் விவிக்த ஆகார விஷயம் ஞானம். ஞானம்னு சொன்னால் அறிவு, விஞ்ஞானம்னா ரொம்ப விதவிதமாக அதை பற்றி அறிந்து கொண்ட கூடிய அந்த ஞானம். விஞ்ஞானம் விவிக்த ஆகார விஷயம் ஞானம். இந்த ஒரு விஷயத்தை பத்தின வெவ்வேறு விதமான ஒரு ஞானம். ஒரே விஷயத்தை பத்தி பல முனைகள்ல இருந்து சிந்தித்து அறியலாமோ இல்லையோ, அப்ப அப்படி பலவிதமாக அறிகிறோம்னு சொன்னால் அதைத்தான் விஞ்ஞானம் என்று தெரிவிக்கிறார்கள். இப்ப கண்ணன பெருமான் பரமாத்மாவை பற்றின ஞானத்தையும் உபதேசிக்கிறார். பரமாத்மாவை பற்றின விவிக்த ஆகார விஷயம் ஞானம், விஞ்ஞானத்தையும் உபதேசிக்கிறார். இப்போ பல கோணங்களிலிருந்து இந்த பரமாத்மாவை பற்றி நன்கு உணர்ந்து கொண்டோம்னு சொன்னால் அப்ப ஐயமே ஏற்படாது, சந்தேகமே ஏற்படாது அல்லவா? அதனாலதான் விஞ்ஞானத்தையும் சேர்த்து இதுல விவரிக்கிறார். யதா அகம் மத் வ்யதிரிக்த ஆத்ம சமஸ்த சிதசித் வஸ்து ஜாதம்
நிகிலஹேய பிரத்யநீகதையா நானாவித அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகண அனந்த மகா விபூதிதயாச்ச விவிக்தா. எம்பெருமான் எப்படி இருக்கிறார்னா பல சிறப்புகள் கொண்டிருக்கிறாரே. இன்னது இணையதுன்னு எம்பெருமானுக்கு இணையாகவோ இப்படிப்பட்டவர்னு கூறுவதற்கு மற்றொரு பொருளே இல்லை. அப்படி இருப்பினும் பரமாத்மாவினிடத்திலே எத்தனையோ சிறப்புகள் இருக்கின்றனவே, அதை விவரிக்க வேண்டும்னு சொன்னாலே நம்முடைய ஒரு நாக்கு போராது. ஆதிசேஷனுடைய ஆயிரமான நாக்குகள் கொண்டாலும் போராது. அவ பரமாத்மாவினிடத்திலேயே பல வகைப்பட்ட ஞானமும் இருக்கின்றன. அவரை பத்தி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயம் ஒரு கோணத்திலிருந்து மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும்னு இல்லையே, பல கோணங்களிலிருந்து அந்த எம்பெருமானுடைய பெருமைகளை அறியலாம். அந்த அனைத்தையும் உனக்கு உபதேசிக்கிறேன் என்று தெரிவிக்கிறார். ஞானம்னு சொன்னால் பொதுவான அறிவு. இவர் பரமாத்மா. சித்து அச்சித்துங்கிற இந்த இரண்டு தத்துவங்களையும் நியமிப்பவர், சொத்தாக கொண்டிருப்பவர், ஜெகத்தை எல்லாம் படைப்பவர், இதெல்லாம் பொதுவான ஞானம். ஆனா அதற்கு மேல பரமாத்மாவினுடைய மற்ற பெருமைகள் நிரூபித ஸ்வரூப விசேஷணங்கள், ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் என்று இப்படி இரண்டு பெயர்களாகவும் தெரிவிக்கிறார்கள். ஞானம்னு சொன்னால் ஸ்வரூப நிரூபக தர்மம், விஞ்ஞானம்னு சொன்னால் நிரூபித ஸ்வரூப விசேஷணங்கள். ஸ்வரூப நிரூபக தர்மம்னு சொன்னால் ஒரு வஸ்துவை நிரூபணம் பண்றோம், இது இந்த வஸ்து தான், இது இந்த பொருள் தான் நாம நிர்மித்து அதை ஒரு நிர்ணயம் பண்ணி தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னால் அதற்கு என்ன தன்மைகள் வேண்டுமோ அதெல்லாம் ஞானம். அதற்கு மேல இந்த வஸ்துவுக்கு இன்னும் பல பெருமைகள் இருக்கின்றன, அதெல்லாம் என்னன்னு விவரித்தார்னு சொன்னால் அது விஞ்ஞானம் என்று பெயர் பெறும். ஸ்வரூப நிரூபக தர்மம். உப்புங்கிற ஒரு பொருள் இருக்கு, அதுக்கு என்ன ஸ்வரூப நிரூபக தர்மம்னு சொன்னால் உப்பு கரிக்கும். அந்த உப்புங்கிறது கரிப்பு தன்மையோடு கூடியிருப்பது, இதுதான் அதற்குன்னு இருக்கக்கூடிய ஸ்வரூப நிரூபக தர்மம். அதுக்கப்புறம் அதனுடைய மற்ற விசேஷணங்கள் இருக்கிறவை, அது பொடி உப்பா, கல் உப்பா, இல்ல அது ஏதோ சுத்திகரிக்கப்பட்ட உப்பா, சுத்திகரிக்கப்படாத உப்பா என்று இப்படியெல்லாம் அதற்கு பல விசேஷணங்கள், அதற்கு அடைமொழிகளை சேர்த்தோம்னு சொன்னால் அது நிரூபித ஸ்வரூப விசேஷணங்கள். முதல்ல உப்புன்னு நான் நிர்ணயிச்சுட்டேன், அதுக்கப்புறம் இது என்ன உப்பு, கல் உப்பா, பொடி உப்பா, சுத்திகரிக்கப்பட்ட உப்பான்னு மேற்கொண்டு அதை அறிகிறேன்னு சொன்னால் அது விஞ்ஞானம் என்று பெயர் பெறும். அதே போல இப்ப பரமாத்மாவை நிர்ணயிக்கணும். யார் பரமாத்மான்னு சொன்னால் காரணம், அனைத்து ஜெகத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியவர். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் இது முதலான பல கல்யாண குணங்களை கொண்டிருப்பவர் பகவான். பகம்னு சொன்னால் 6 கல்யாண குணங்கள் ரொம்ப முக்கியமானவை. ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் இந்த 6 கல்யாண குணங்களை கொண்டிருப்பவன் பகவான். இது முதல்ல ஸ்வரூப நிரூபக தர்மம். நிரூபித ஸ்வரூப விசேஷனம். இப்படி நிரூபிக்கப்பட்ட அந்த பரமாத்மாவுக்கு இன்னும் பல பெருமைகள் இருக்கின்றனவே. அவர் தான் இந்த ஜெகத்தை எல்லாம் படைக்கிறார். ஜெகத்துல ஒன்று மிச்சம் இல்லாமல் அனைவரையும் காக்கிறார். பல அவதாரங்களை எடுக்கிறார். அவதார சமயத்திலே துஷ்டர்களை எல்லாம் முடிக்கிறார். நல்ல சிறந்த சான்றோர்கள் பக்தர்களை எல்லாம் அனுகிரகிக்கிறார் என்று இப்படி பல பெருமைகள் அவரிடத்துல மேல மேல சொன்னோம்னு சொன்னால் இந்த அறிவெல்லாம் விஞ்ஞானம் என்று பெயர் பெறும். இப்படி ஞானம் விஞ்ஞானம் அனைத்தையும் உனக்கு கூறுகிறேன் என்று கண்ணன் பெருமான் தாமே தெரிவிக்கிறார். அதைத்தான் ஆச்சாரிய பதேயத்துல சொல்லும் பொழுது தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவருக்கும் இவர் அடிபணிந்தாருக்குமே இந்த கிருபை உள்ளது. அர்ஜுனன் கேட்காமல் தானே உபதேசித்தார் அல்லவா. இந்த மாதிரியான ஒரு காருண்யத்தோடு உபதேசிக்கக்கூடிய இந்த தன்மை தாய்க்கு என்றால் சீதா பிராட்டிக்கு இருந்ததாம். அடுத்தது தாய்க்கும் மகனுக்கும், மகன்னு சொன்னால் பிரஹ்லாதன், அந்த ஹிரண்யகசிபனுடைய பிள்ளையான மகன் அந்த பிரஹ்லாதன் ஹிரண்யகசிபு எனக்கு உபதேசிப்பாயின்னு கேட்டா உபதேசித்தான். ஆனா நவவித பக்தி என்ன, ஆத்மாக்களுக்கு எல்லாம் சமதர்சனத்தை பத்தி எல்லாம் நிறைய உபதேசிக்கிறார். இப்படி அந்த மகன் தானே காருண்யத்தோடு சரி இவன் மூலமா மற்ற அசுர குழந்தைகளும் தெரிந்து கொள்ளட்டும், மற்ற அசுரர்களும் தெரிந்து கொள்ளட்டும் என்று இப்படியெல்லாம் மகன் உபதேசித்தான். தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவருக்கும் இவர் அடிபணிந்தாருக்குமே இவை உள்ளதுன்னு மேல நம்மாழ்வாருக்கு இந்த தன்மை இருந்தது, எம்பெருமானாருக்கு இந்த தன்மை இருந்ததுன்னு அங்க உபதேசிக்கிறார். அதே போல இந்த கண்ணன் எம்பெருமானும் தாமே இப்ப உபதேசித்தார். இதோ முதல்ல அர்ஜுனன் ஒரு சாக்குக்கு உண்மையே சரணமாக பற்றுகிறேன், சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம், எது நன்மையோ எது எனக்கு நன்மை தரக்கூடுமோ அப்படிப்பட்ட விஷயத்தை எனக்கு உபதேசிப்பாயின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னான் 6 அத்தியாயத்திற்கு முன்னாடி. 6 அத்தியாயம் சொல்லி அத்தோட நிறுத்திருக்கலாமே. இன்னும் மேலே கூறுகிறேன், இன்னும் மேலே உனக்கு தெரிவிக்கிறேன், ஒன்று மிச்சமில்லாமல் கூறுகிறேன் அர்ஜுனா கேளு என்று ரொம்ப ஆர்வத்தோடு கண்ணன் பெருமான் உபதேசிக்கிறார். மேலே மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தையே,
யததாம் அபி சித்தானாம் கஷ்டின்மாம் வேத்தி தத்வதா. எத்தனை ஆயிரக்கணக்கான பிறவிகளை எடுத்தாலும் ஒரு மனுஷன், ஒரு ஜீவாத்மா, அவன் பல பிறவிகளை எடுக்கிறான். எத்தனை பிறவிகள் எடுத்து தான் முயற்சித்தாலும் இந்த ஞானத்தை இவ்வளவு எளிதிலே பெற முடியாதான். பரமாத்மாவை பற்றின இந்த சிறப்பான, இந்த தெளிவான ஞானத்தை ஒரு ஜீவாத்மா தன்னுடைய முயற்சியினால எத்தனையோ பிறவிகள் முயற்சித்தாலும் பெற முடியுமான்னு பார்த்தால், மனுஷியானாம் சஹசிரேஷு, ஆயிரக்கணக்கான மனுஷர்கள், கோடிக்கணக்கான ஜீவாத்மாக்கள். ஜீவாத்மாக்கள்னு சொல்லாம ஏன் மனுஷியர்கள்னு சொல்றாருன்னு சொன்னால், மனுஷர்கள் மட்டும்தான் சிந்தித்து ஆலோசித்து செய்யக்கூடிய அந்த அறிவு பெற்றிருப்பவர்கள். மற்ற விலங்குகள் எல்லாம் சிந்திக்க முடியுமா? சிந்தித்தாலும் தன்னுடைய ஆகாரத்தை மட்டும்தான் அது சிந்திக்குமே தவிர அதற்கு மேல ஆறாவது அறிவுங்கிறது அதற்கு இல்லையே. அப்ப மனுஷர்களால மட்டும்தான் சிந்தித்து அதன்படி செயல்படுவதற்கு உண்டான ஆற்றலும் இவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்ப பகுத்தறிவு கொண்டிருக்கக்கூடிய மனுஷர்கள், இப்படிப்பட்ட மனுஷர்களுக்குள்ளே, ஆயிரக்கணக்கான மனுஷர்களுக்குள்ளே கஷ்டித் யததி சித்தைய, யாரோ சிலருக்கு மட்டும்தான் இந்த சித்தி அடையும் வரையில் முயற்சியே அவர்களுக்கு கை கூடுகிறதாம். பக்தி யோகத்தை செய்வான்னு கண்ணன் உபதேசித்தானே, எல்லாருமே பக்தி யோகத்தை தொடங்கலாம். ஆனால் சித்தி யாருக்கு ஏற்படும்னா, யாரோ ஆயிரக்கணக்கான மனுஷர்களுக்குள்ளே சிலருக்கு கிடைக்கலாம். ஓரொருவர் உண்டாகில் அத்தனைகான் உள்ளமேனு மணவாள மாமனிகள் தெரிவித்தாரே உபதேச ரத்தினமாலையில. அதை போல இந்த பக்தி யோகத்தை முழுவதுமாக செய்து சித்தி அடைதல், பயனை பெறுதல், விடாமுயற்சியோடு பக்தி யோகத்தை நன்கு செய்து நிறைவடைந்து முக்தி பெற்றார் என்று பலரையும் காட்டலாமான்னு சொன்னால் விரல் விட்டு எண்ணலாம். ஆயிரக்கணக்கானவர்களுக்குள்ளே யாரோ சிலருக்குத்தான் கிடைக்கும். சரி, அப்படி சித்தி அடையும் வரையில் முயல்கின்றான். சித்தி அடையும் வரையில் முயல்கின்றவர்களுக்குள் ஆயிரக்கணக்கானவர்களில் ஒருவனே என்னை உள்ளபடி அறிகிறான். முயற்சி செய்வது, சித்தி அடைவது இருக்கட்டும், இந்த சித்தி அடைவதற்கு விடாமுயற்சியோடு ஒருத்தன் ஈடுபடுகிறான்னு சொன்னால், அப்படி ஈடுபடுவதே சிலருக்கு மட்டும்தான் வருமா? அனைவராலுமே அப்படி முயற்சியோடு ஈடுபட முடியுமான்னு பார்த்தா ஈடுபட முடியாது. சரி, அப்படி ஈடுபடுகின்றவர்களுக்குள்ளே சிலர் மட்டும்தான் எம்பெருமானை முழுவதுமாக, அதாவது தெளிவாக உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்ள முடியும். அனைவருக்கும் இந்த அறிவுங்கிறது கிட்டாது. ஆகவே கொஞ்சம் கவனமா கேளு. என்னமோ கண்ணன் உபதேசிக்கிறான், இந்த உபனிஷத்தை படிச்சே தெரிஞ்சுக்கலாமே, மகாபாரதத்தை படிச்சு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு எல்லாம் நீ கவனக்குறைவாக இருக்காதே. ஏன்னா எத்தனையோ பேர் முயற்சி செய்தாலும் அனைவராலும் இப்படி தெளிவாக உணருதல்ங்கிறது கண்டிப்பா முடியாது. ஆகவே நீ கவனமாக கேட்டுக்கொண்டு இந்த ஞானத்தை பெறுவாய் என்று இவ்வளவு நேரம் பூர்வ பீட்டிகையாவே தான் சொல்ற. இப்படிப்பட்ட ஞானம் அப்படிப்பட்ட ஞானம் யாருக்குமே கிடைக்காது, நான் சொல்றேன் கேளு, முழுவதுமா கேளுன்னு சொல்லி இப்பதான் உபதேசிக்க தொடங்கிறார். பூமிராபோ அனலோ வாயு கம்மனோ புத்தி ரேவச்ச அகங்கார இதீயம்மே பின்னா பிரகிருதி அஷ்டதா. இப்ப பிரகிருதி அச்சேதன பொருள், அறிவற்ற ஜட பொருள், அது 8 விதமாக பிரிந்திருக்கிறது. பூமி இந்த பிருத்திவி, ஆபோ ஜலம், அனலகான நெருப்பு, வாயுகுனா காற்று, கம்னு சொன்னால் ஆகாசம் இடைவெளி, இப்படி பஞ்சபூதங்கள். மனசு புத்தி ரேவச்ச, மனசுங்கிற தத்துவம் அதுதான் சிந்திக்கிறது, புத்தி அதுதான் அறிவு நிர்ணயம் செய்கிறது. இப்படி பலவிதமாக இந்த பிரகிருதிங்கிறது 8 விதமாக பிரிந்திருக்கும். இந்த பிரகிருதி மே ஏவ என்றால் என்னுடையதுன்னு கண்ணன் தெரிவிக்கிறார். இது அத்தனையுமே என்னுடையதுதான். இந்த பிரகிருதி இப்படி பலவாக பிரிந்திருக்கிறதே, இதெல்லாம் பிரகிருதி தானே பரிணாமம் அடைந்து மாறுபட்டு இப்படி ஆகியிருக்கிறதுன்னு புரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படி அல்ல, இது எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டினாலதான் மாறி இருக்கிறதே தவிர இயற்கையிலே அதுவே மாறி இப்படி ஆகிவிடுமான்னு கேட்டால் ஆகவே ஆகாது. ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னிஹி அக்னேர் ஆபஹா அத்ய பிருத்திவி என்று உபனிஷத் தெரிவிக்கிறது. ஆகாசத்திலிருந்து வாயு உண்டாயிற்று, வாயுவிலிருந்து ஜலம் உண்டாயிற்று. ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னிஹி, அதாவது ஆகாசத்திலிருந்து காற்று, காற்றிலிருந்து நெருப்பு உண்டானதுன்னு தத்துவங்களை உண்டானதுன்னு சொல்லி அதுல ஒரு சந்தேகம் வரலாம். ஆகாசத்திலிருந்து இப்ப காற்று உண்டானதுன்னு சொன்னால் நேரே ஆகாசம்ங்கிற தத்துவத்திலிருந்து காற்று அப்படியே உண்டாகி விட்டதான்னு பார்த்தால் அப்படி அல்ல. உள்ள பரமாத்மா இருந்து கொண்டு இந்த ஆகாசத்தை நியமித்து இனி மேற்கொண்டு காற்று உண்டாகட்டும்னு அவர் சங்கல்பிக்கிறார். அவருடைய அனுமதியின் பேர்ல தான் அந்த ஆகாசத்திலிருந்து அடுத்து வாயு உண்டாகிறதே தவிர ஏதோ தானே ஆகாசத்திலிருந்து வாயு உண்டாகி விடுகிறது, வாயுவிலிருந்து நெருப்பு உண்டாகிறது, நெருப்பிலிருந்து ஜலம் உண்டாகிறதுன்னு வெறும் வார்த்தைகளை மட்டும் கேட்டால் அப்படிதான் இருக்கும். உபனிஷத் வாக்கியங்களை மேலெழுந்த வாரியாக பார்த்தால் இந்தந்த தத்துவத்திலிருந்து இந்தந்த தத்துவம் உண்டாகிறது,
ஆனால் அப்படி அல்ல. ஒவ்வொரு தத்துவத்துக்குள்ளேயும் அந்தரியாமியா பரமாத்மா இருந்து அவர் நியமித்தால் அன்றி ஆகாசத்திலிருந்து வாயு உண்டாக முடியாது, வாயுவிலிருந்து நெருப்பும் உண்டாக முடியாது. அப்ப அனைத்து தத்துவங்களையும் பெருமான் நியமிக்கிறார். தான் அந்தரியாமியாக உள்ளிருந்து நியமிக்கிறார். இது எல்லாமே என்னுடையதுதான் என்று தெரிவிக்கிறார். அப்ப ஜெகத்து அனைத்துமே பரமாத்மாவினுடைய சொத்து என்று இதுல தன்னுடைய அந்த பெருமையை தெரிவிக்கிறார். அப்ப முதல் பெருமை என்னன்னா, இந்த அச்சேதன பொருளாக இருக்கக்கூடிய அனைத்துமே எம்பெருமானுடைய ஒரு சொத்து தான். எம்பெருமானுடைய ஒரு கட்டளையின்படிதான் இந்த ஜெகத்தே இப்படி பரவி பல பொருள்களாக ஆகியிருக்கிறது. அபரேயம் இதஸ்வன்யாம் பிரகிருதிம் வித்திமே பராம் ஜீவபூதாம் மகாபாகோ யஏதம் தாரியதே ஜெகத்து. அறிவற்ற ஜட பொருள் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. அது ஒன்று மட்டுமா ஜெகத்துல இருக்கு? இல்லையே. அறிவிருக்கிற ஜீவாத்மாவும் கலந்துதானே இருக்கு. எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதற்குள்ளே ஜீவாத்மாவும் இருக்கிறார். இப்ப மனுஷர்களுடைய உடல்னு பார்க்கிறோம், பஞ்சபூதங்களால ஆக்கப்பட்ட உடல் தான். ஆனா வெறும் உடல் மட்டும் இல்லையே, ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் ஒரு ஜீவாத்மா இருக்கிறார். ஒவ்வொரு பசுமாட்டுக்குள்ளேயும் ஜீவாத்மா, எத்தனையோ விலங்குகள், பட்டாம்பூச்சிகள், பறவைகள்னு எதை எடுத்துக்கொண்டாலும் செடி கொடிகள் அனைத்துக்குள்ளும் ஜீவாத்மா இருக்கிறார். அப்ப ஜகத்துன்னு சொன்னாலே சேத்தன அச்சேதன ஆத்மகம் இரண்டையும் கொண்டிருக்கிறது. அறிவிருக்கிற ஜீவாத்மாவும் இருக்கிறார், அறிவற்ற ஜடப்பொருளும் இருக்கிறது. அறிவற்ற ஜடப்பொருளை உடலாக கொண்டிருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள், இப்படித்தானே இந்த ஜெகத் இருக்கிறது. இப்ப கண்ணன் முதல் ஸ்லோகத்துல அறிவற்ற ஜட பொருள்களை பத்தி சொன்னார். இது எத்தனையுமே என்னுடைய சொத்துன்னு தெரிவித்தார். அப்ப ஜீவாத்மா எம்பெருமானுடைய சொத்து இல்லையா என்று சந்தேகம் வருமே. அப்படி அல்ல. அபரேயம் இதஸ்வன்யாம், இதை காட்டிலும் இன்னும் சிறந்ததாய். முன் ஸ்லோகத்துல என்ன சொன்னார்? பிரகிருதி அறிவற்ற ஜட பொருளை சொன்னார். அதை காட்டிலும் வேறுபட்டதாய் சிறப்பு கொண்டிருப்பதாய் என்ன இருக்கிறதுன்னா உயர்ந்த பிரகிருத்தியாம். இது தாழ்ந்த பிரகிருதி. அறிவற்ற ஜட பொருள்ங்கிறதும் பிரகிருத்தின்னு தெரிவிக்கிறார். அது தாழ்ந்த பிரகிருதி. இதை காட்டிலும் இன்னும் உயர்ந்த பிரகிருதி யாருன்னா அது ஜீவாத்மா. ஜீவபூதாம் மகாபாகோ யஏதம் தாரியதே ஜெகத். இந்த ஜீவன், இந்த ஜீவபூதாம்னு சொன்னால் அனைத்து ஜீவர்களையும் சேர்க்கிறார்னு அர்த்தம். அத்தனை ஆத்மாக்களும் ஒன்று மிச்சம் இல்லாமல் அனைத்து ஜீவாத்மாக்களும் அவர்கள் தான் இந்த ஜெகத்தையே தாங்கி கொண்டிருக்கிறார்கள். முதல் கட்டத்துல பார்த்தால் ஒவ்வொரு அச்சேதன பொருளையும் யார் தாங்குகிறார்கள்? இந்த உடலை ஒரு ஜீவாத்மா தாங்குகிறது. அதே போல கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களையும் ஒவ்வொரு ஜீவாத்மா தான் தாங்கி கொண்டிருக்கிறார். அப்போ அனைத்து பூதங்கள், அதாவது அனைத்து அச்சேதன பொருள்களையும் தாங்கி கொண்டிருக்கக்கூடியதான அந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் என்னுடையவர்கள் தான், இவர்களும் என்னுடைய சொத்து தான் என்று தெரிவிக்கிறார். மே இதம் ஜெகத்து தாரியதே. இந்த எந்த ஜீவபூத பிரகிருதியினாலே இந்த உலகம் முழுவதும் தரிக்கப்படுகிறதோ அந்த ஜீவபூதங்கள், அதாவது அந்த ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் என்னுடையவர்களே, என்னுடைய சொத்து தான் என்று இதுல தெரிவிக்கிறார். அப்ப அறிவற்ற ஜட பொருள்களும் எம்பெருமானுடைய சொத்து, அறிவுள்ள ஜீவாத்மாக்களும் எம்பெருமானுடைய சொத்து. இதைத்தான் மேல ஸ்பஷ்டமா தெரிவிக்கிறார். ஏதத் யோனீனி பூதானி சர்வாணி இத்யுபதாரய அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதஹ பிரபவஹ பிரளயஸ்ததா. கிருஷ்ணஸ்யன்னு சொன்னால் ஒன்று மிச்சமில்லாமல் முழுவதும் அனைத்து ஜகத்தையும், பிரபவஹ படைப்பவர் பரமாத்மா தான், பிரளயம் அழிப்பவரும் பரமாத்மாவை தான். எப்ப படைக்கிறார் அழிக்கிறார்னு சொன்னால் நடுவுல காப்பவரும் பரமாத்மா தான் என்று அதை இந்த ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார். சேத்தன அச்சேதன சமஷ்டியை காரணமாக கொண்ட அந்த பிரமன் முதலாக புள்ளீராக உள்ள எல்லா பொருள்களும் என்னுடையவையே என்று அறிவாயாக. அப்ப இந்த ஜெகத்துல இருக்கக்கூடிய அனைவரும் பரமாத்மாவனுடைய சொத்துன்னு சொன்னால் பிரம்மா முதலான தேவர்களும் எம்பெருமானாலே படைக்கப்பட்டவர்கள் தான். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் என்று இந்த ஜகத்தை எல்லாம் சிருஷ்டிப்பவர் பிரம்மா என்று ஒரு பெருமை இருக்கிறது. பிரம்மா தான் உலகத்தை எல்லாம் படைக்கிறார், ருத்ரன் அழிக்கிறார், காப்பவர் விஷ்ணு என்று அப்படியும் கூறப்படுகிறது அல்லவா. அப்படி வைத்துக் கொண்டாலும் அந்த பிரமனையே முதல்ல தன்னுடைய உந்தி தாமரையில படைத்தவன் இந்த அதாவது திருமாலாகிற எம்பெருமான் பரமாத்மான்னு கூறினோம்னு சொன்னால் அப்ப இவர் தானே அனைவருக்கும் காரணமாக இருக்கிறார். அப்போ ஒரு புல்லிலிருந்து தொடங்கி பிரம்மா பரியந்தமாக இருக்கக்கூடிய அத்தனை ஜீவாத்மாக்களும் அவர்களுடைய உடலும் அனைத்தும் பரமாத்மாவினுடைய சொத்து. எம்பெருமானை விட்டு பிரிந்து ஒரு பொருளும் இந்த உலகத்துல கிடையாது. அப்ரம்மாத்மக தத்துவம் இல்லை என்று இதைத்தான் பெரியவர்கள் தெரிவிப்பார்கள். பிரம்மம் அது அந்தர்யாமியாக இல்லாத ஒரு பொருள் என்று இந்த உலகத்துல ஒரு பொருளுமே கிடையாது. அப்ப ஒரு பொருள்னு எடுத்துக்கொண்டாலே அறிவற்ற பொருளும் இருக்கு, அறிவுள்ள ஜீவாத்மாவும் இருக்கிறார்,
இரண்டையும் நியமிக்கக்கூடிய பரமாத்மாவும் இருக்கிறார். இப்ப ஒவ்வொருவரும் தன்னையே உதாரணமாக எடுத்துக்கொள்ளுவோம். கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய இந்த உடல், இது அறிவற்ற ஜடப்பொருள். இதை தாங்கி நிற்கக்கூடியவர் ஜீவாத்மா. அவர் அறிவிருக்கிற ஜீவாத்மா, சேத்தனம், சைத்தன்யமுடைய ஜீவாத்மா. அடுத்து வெறும் இந்த ஜீவாத்மா மட்டுமே இந்த உடலை தரிக்க முடியாது. ஜீவாத்மாவுக்கு உள்ளிருக்கக்கூடியவன் பரமாத்மா. அவர் நியமித்தாலன்றி நம்மால நிற்கவும் முடியாது, இருக்கவும் முடியாது, கை அசைக்கணும்னாலும் அசைக்க முடியாது. அவர் உள்ளிருந்து அனுமதித்தால்தான் அனைத்து காரியங்களையுமே நம்மால செய்ய முடியும். அப்ப பரமாத்மா, ஜீவாத்மா, அறிவற்ற ஜட பொருளான இந்த உடல், இந்த மூன்றும் கலந்துதான் நாம்ங்கிற ஒரு பொருளுக்குள்ளேயே இத்தனை மூன்றும் கலந்திருக்கிறது. இதே போலத்தான் அனைத்து பொருள்களுமே மூன்றையுமே கலந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிறச்ச யார் இதுல சிறந்தவர்? எல்லாத்துலயும் மூணு பொருள் இருக்குன்னு பார்த்தா எல்லாம் சமம் தானா? ஒவ்வொருத்தருக்குள்ளயும் மூணு பேர் இருக்காருன்னா மூன்று தத்துவங்கள் ஒன்றா சேர்ந்து இருக்கு, அவ்வளவுதானேன்னா? அவ்வளவில்ல. பரமாத்மா தான் இது அனைத்திற்குமே மூல காரணமாக இருப்பவர், அனைத்தையும் தாங்குபவராய், தரிப்பவராய், காப்பவராய் இருப்பவர் பரமாத்மா என்று உணர வேண்டும். அதைத்தான் இதுல கண்ணன் நன்கு தெரிவிக்கிறார். மத்த பரதரம் நான்ய கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய மயி சர்வம் இதம் புரோதம் சூத்ரே மணிகணா இவ. அழகான ஒரு உதாரணத்தோடு விளக்குகிறார். தான் இந்த ஜகத்தை எல்லாம் நன்கு தரிக்கிறாராம். ஆனால் கண்ணுக்கு முன்னாடி பரமாத்மா தரிக்கிறார்ன்றது தெரியவில்லையே என்றால் அது தெரியாது. ஒரு உதாரணம் பார்ப்போமா? சூத்ரே மணிகணா இவ. நிறைய மணிகள், முத்து, பவழம், வைரம், கோமேதகம்னு பல நவரத்தனங்கள் இருக்கு. அதெல்லாம் ஒரு தங்கத்தினாலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதை விடுவோம். சாதாரண ஒரு முத்து மாலை எடுத்துப்போம். வரிசையா பல முத்துகள் கோர்க்கப்பட்டிருக்கிறது. இப்ப கண்ணுக்கு முன்னாடி பார்த்தா என்ன தெரியும்? கண்ணுக்கு முன்னாடி ஒரு முத்து மாலை வைத்தால் அழகா நேர்த்தியா ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய முத்துக்கள் தானே கண்ணில் படும். அப்ப முத்துக்களே சேர்ந்து இருக்கிறதான்னு பார்த்தால் இல்லையே. உள்ளுக்குள்ள ஒரு நூலாலே கோர்க்கப்பட்டிருந்தால்தான் இந்த முத்துக்கள் வரிசையாக இருக்கும். வெறுமனே முத்துக்கள் அப்படி வரிசையா வைத்தால் அது அங்கும் இங்கும் நகரும். ஒரு காத்தடித்தா எல்லாம் பறந்து போய்விடும். அப்ப முத்துக்கள் வரிசையாக இருக்கிறதுன்னு பார்த்தால் பார்க்கும் பொழுது கண்ணுல முத்துக்கள் மட்டும்தான் படும். ஆனா அதற்கு பின்னாடியே உள்ளேயே இழைந்து ஓடக்கூடிய நூல் கண்ணுக்கு படுமான்னு பார்த்தால் படாது. ஆனால் எது அங்க முக்கியமாக தேவை? உள்ள அந்த நூல் இழையோடி கொண்டிருந்தால்தான் இந்த முத்துக்கள் நேராக இருக்கும், ஒரு வரிசையில இருக்கும், மாலையாகவே இருக்கும். அந்த நூலை மட்டும் எடுத்துட்டோம்னு சொன்னால் முத்துக்கள் அங்கும் இங்கும் சிதறி போய்விடும், மாலையாகவே இருக்காது. அப்ப இந்த முத்துக்களாக சேர்க்கப்பட்ட இருக்கிற இந்த மாலையில எது முக்கியம்? உள்ள அத்தை அனைத்தையும் சேர்த்து நன்கு கட்டுப்படுத்துகிற அந்த நூல் தானே மிகவும் அவசியம். ஆனா கண்களுக்கு அந்த நூல் படுகிறதான்னு பார்த்தால் வெறும் முத்து தானே படுகிறது. என்ன அழகா முத்துக்கள் இருக்குன்னு அதுதான் நம்ம கண்ணுக்கு படுகிறது. ஆனா இந்த அழகான முத்துக்கள் ஒரு வரிசையில இருப்பதற்கே முக்கிய காரணம் எதுன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த நூல். அதைத்தான் தெரிவிக்கிறார். சூத்ரே நூல், மணிகணா இவ. பல மணிகள், முத்துக்கள் எல்லாம் கோர்க்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு சரத்திலே நூல் எவ்வளவு முதன்மை பெற்றதோ அதுதான் ரொம்ப முக்கியம். நூல் அருந்ததுன்னு சொன்னால் அடுத்த க்ஷணம் மாலையே போய்விடும், அதனுடைய அழகெல்லாம் போய்விடும். அதே போல இத்தனை ஜகத்தும் அழகா இருக்கிறது. எத்தனையோ அழகழகான பொருள்கள், பார்ப்பதற்கே அழகான காட்சிகள் எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் எங்கு கோர்க்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் அது பரமாத்மா. அவர் தான் உள்ளிருந்து அனைத்தையும் சேர்க்கிறார், நியமிக்கிறார், நன்கு அனைவரையும் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனாலதான் இந்த ஜகத்து நன்கு காலச்சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது. ஜகத்தே தினம் தினம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் இந்த ஜெகத்தினுடைய அனைத்து நிர்வாகத்திற்கும் காரணமா இருப்பவன் பரமாத்மா. மத்த பரதரம் ந அந்யத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய. தனஞ்சய, அர்ஜுனா, என்னை காட்டிலும் பரம், சிறந்தவன், மேலானவன், மேன்மை பெற்றிருப்பவன் அந்யத் கிஞ்சித் அஸ்தி ந. அந்யத் என்னை காட்டிலும் வேறுபட்டவனாய், அதே சமயத்துல என்னை விட மிகவும் உயர்ந்தவனாய். அதாவது ஒரு பதார்த்தம், ஒரு தத்துவம் இருக்கிறதான்னு பார்த்தால் அந்யத் கிஞ்சித் துளி கூட என்னை விட்டு வேறுபட்டதா, என்னை விட உயர்ந்ததாக எதுவுமே கிடையாது. எல்லாமே எனக்கு கீழ்பட்டது, என்னுடைய சொத்தாகத்தான் அனைத்தும் இருக்குமே தவிர எனக்கு சமமானவர்களோ என்னை விட உயர்ந்தவர்களோ கிடையாது என்று தம்முடைய திருவாக்காலேயே தெரிவிக்கிறான். இதைத்தான் ஆழ்வார்கள் ஒத்தாரும் இளையாரும், ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயா என்று தெரிவிக்கிறார். பல பாசுரங்கள்ல ஆழ்வார்களும் நன்கு விவரித்த விஷயம். இப்ப வரிசையா கண்ணன் என்னென்ன தெரிவிக்கிறார்? அனைத்து அறிவற்ற ஜட பொருள்களும் என்னுடைய சொத்து, ஜீவாத்மாக்கள் எல்லாம் என்னுடைய சொத்து, அனைவரையும் நியமிக்கக்கூடியவன் நான், எனக்கு சமமானவர்களோ மேம்பட்டவர்களோ கிடையாது, நான் தான் அனைத்தையும் நன்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்று இப்படி தம்முடைய பெருமைகளை எல்லாம் நன்கு
வெளிப்படுத்துகிறார். இதெல்லாம் உபனிஷத்து வாக்கியங்கள். பெருமானார் கீதா பாஷ்யத்திலே பிருகதாரண்யக உபனிஷத்து, அதே போல சுபால உபனிஷத்து என்று பல உபனிஷத்து வாக்கியங்களை எல்லாம் எடுத்து அங்க விளக்கப்பட்ட அர்த்தங்களை கண்ணன் பெருமான் ரொம்ப ஆச்சரியமா இங்க விளக்குகிறார்னு அதையெல்லாம் கீதா பாஷ்யத்துல அற்புதமாக எடுத்து காட்டுகிறார். ரசோகமப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூரியயோகோ. சசினா சந்திரன், சூரியன்னா சூரியன் ஆதித்யன். இப்ப அந்த சூரியனுக்கு இருக்கக்கூடியதான ஒளி பிரகாசம், சந்திரனுக்கு இருக்கக்கூடியதான அந்த குளிர்ச்சியான ஒளி, இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு சொன்னால் இயற்கையிலேயே சூரியனுக்கு இந்த தேஜஸ் இந்த ஒளி இருக்குமா? இயற்கையிலேயே சந்திரனுக்கு இந்த குளிர்ச்சி உண்டான்னு கேட்டால் பரமாத்மாவுடைய அதீனம் அவருடைய கட்டுப்பாட்டினால்தான் இது ஏற்பட்டிருக்கிறது. அப்சு ரசஹா, தண்ணீர் ஜலம்னு சொன்னால் அதற்குன்னு ஒரு இனிமை இருக்கிறதாம். அந்தந்த நீருக்குன்னு ஒரு ரசம் ஒரு சுவை இருக்கிறது. நீருக்கு சுவை இருக்கிறதான்னு கேட்டால் அந்தந்த ஊர்க்காரர்களை தான் போய் கேட்கணும். காவேரி கரையோரமா இருப்பவர்களுக்கு எங்களுடைய காவேரி தீர்த்தம் போல இன்னொரு தீர்த்தம் உண்டான்னு ஒரு பெருமை இருக்கும். தாமிரபரணி நதி பக்கத்துல இருப்பவர்களுக்கு தாமிரபரணி தீர்த்தத்தை விட வேற எந்த தீர்த்தமே உலகத்துல சிறப்பானதில்லை என்று இப்படி அந்தந்த நதிக்கரையில இருப்பவர்கள் அந்தந்த தீர்த்தம் எவ்வளவு சுவையாக இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார்கள். இந்த சுவை அந்த நதி நீருக்கு அந்த தீர்த்தத்துக்கு எப்படி வந்ததுன்னா அது என்னுடைய அதீனத்தினால்தான் வந்தது. நான் தான் அந்த சுவையாகவே இருக்கிறேன். நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் என்று அந்தந்த தத்துவங்களாகவே எம்பெருமான் இருக்கிறான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். பூநிலாய வைந்துமாய் புனர்கணின்ன நான்குமாய் தீநிலாய மூன்றுமாய் சிறந்த கால் இரண்டுமாய் மீனிலாய தொன்னுமாகி என்று திருமழிசை ஆழ்வார் தெரிவிக்கும் பொழுது அந்தந்த பஞ்சபூதங்களுக்குன்னு அமைந்திருக்கக்கூடியதான தன்மைகள் எல்லாமே பரமாத்மா அவரே அந்தந்த தன்மைகளாக இருக்கிறார்னு சொன்னால் தன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தினவர் பரமாத்மா. அது இப்படி இருக்கட்டும்னு நியமிப்பவர் பரமாத்மா. ஆகவே அவரையே அப்படின்னு கூறிவிடலாம். அவ்வளவு நெருக்கம். பரமாத்மா இல்லைன்னு சொன்னால் இந்த நீருக்கு இந்த சுவையே கிடையாது. பரமாத்மா இல்லைன்னு சொன்னால் நெருப்புக்கு இந்த ஒளியே கிடையாது. பரமாத்மா இல்லைன்னு சொன்னால் இந்த சூரியனுக்கு இப்ப ஏற்பட்ட ஒளி கிடையாது, சந்திரனுக்கு இந்த குளிர்ச்சி கிடையாது. ஆகவே இந்த ஒளியே பரமாத்மா, இந்த குளிர்ச்சியே பரமாத்மா, இந்த சுவையே பரமாத்மான்னு அத்தனை நெருக்கத்தினாலே அப்படி சமான அதிகரண்யம் சாமானாதிகரண்யத்துல தெரிவிக்கிறார்கள். அதைத்தான் கண்ணனும் ரசோகம் அப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூரியயோகோ பிரணவ சர்வத வேதேஷு சப்தஹ கே பௌருஷம் ருஷு. அனைத்து வேதங்களுக்குள்ளேயும் பிரணவமாகவே இருக்கிறேன். இன்றைக்கும் அந்த வேதமோதின அந்தணர்கள் வேத பாராயணத்தை தொடங்கும் பொழுதும் அதே மாதிரி முடிக்கிற சமயத்திலும் இந்த பிரணவத்தை கூறிதான் ஆரம்பிக்கிறார்கள். ஹரி என்று எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி பிரணவத்தை சொல்லிதான் வேதத்தை தொடங்குவார்கள். அதே போல முடிக்கும் பொழுதும் அந்த ஹரியான எம்பெருமானுடைய திருநாமம் பிரணவத்தை சொல்லிதான் அதை நிகமிப்பார்கள். ஒரு அழகான ரத்தனத்தை எங்கேயோ அப்படி தரையில வைக்க முடியுமா? அதற்குன்னு அழகான ஒரு பெட்டிக்குள்ள வைக்கணும். அந்த பெட்டி ரொம்ப அலங்காரமா இருக்கணும். இப்ப கூட நகை கடையில எல்லாம் போய் பார்த்தா அழகழகான ஆபரணங்கள், ஆபரணம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ஆபரணத்தை வைக்கக்கூடிய பெட்டிக்கு எவ்வளவு அலங்காரம் பண்றான். பார்ப்பதற்கே அப்படியே கண்ணை கவரக்கூடிய விதத்துல அந்த பெட்டிக்கு பல அலங்காரங்கள். ஏன்னா இவ்வளவு உயர்ந்த பண்டம் சாமானிய ஒரு பெட்டிக்குள்ள இருந்தால் அதற்கு மதிப்பே இல்லையே. அதற்குன்னு உயர்ந்த ஒரு பெட்டிக்குள்ள வைக்க வேண்டுமா? அதே மாதிரிதான் இந்த உயர்ந்த வேதங்கள் அனைத்தையும் சிறப்பான ஒரு பெட்டிக்குள்ள வைக்க வேண்டுமே. அந்த பெட்டிக்கு எது முகப்பு எது அடிபாகம்னு சொன்னால் அது எம்பெருமானுடைய திருநாமம் ஹரி, கூடவே பிரணவம். பிரணவத்திலிருந்துதான் இத்தனை வேதங்களுமே வெளிப்பட்டன. ஆகவே அந்த பிரணவத்தையே முதலிலும் கூறி முடிவிலும் கூறுகிறார்கள். வேதத்துக்கு ஓம் என்னுவது போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமாதலால். இந்த பிரணவம் தான் ஒரு மங்களத்தன்மையை வேதத்துக்கு கொடுக்கிறது. மங்களத்தன்மைனா இந்த வேதம் நன்மையாக நல்ல விதத்திலே முழுவதுமாக பாராயணம் செய்யப்பட வேண்டும். இப்ப வேத பாராயணத்தை தொடங்குகிறோம், அதற்கு என்ன நன்மைன்னு சொன்னால் அதனால பல நன்மைகள் இருக்கட்டும், வேதத்திற்கே ஒரு நன்மை ஏற்பட வேண்டும். ஏன்னா தொடங்கினது நடுவுல தடங்கள் இல்லாதபடி நன்றாக நிறைவடைய வேண்டுமே. எங்கு தொடங்கினோமோ எந்த இடத்துலயும் தடுமாட்டம் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் நேரே அது சேவிக்கப்பட்டு வாசிக்கப்பட்டு பாராயணம் முடிக்கப்பட வேண்டும். இந்த நன்மை அதற்கு ஏற்பட வேண்டும் அல்லவா? அந்த நன்மையை எத்தால ஏற்படும்னு சொன்னால் பிரணவத்தை கூறி அந்த பிரணவத்தை உச்சரித்து தொடங்கினால்தான் அதுதான் மங்களத்தன்மையை கொடுக்குமா. அதனால்தான் வேதத்துக்கு ஓம் என்னுவது போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமாதலால். இந்த பிரணவமே சுருக்கமாகவும் இருக்கிறது, மாங்கல்யத்தன்மை கொண்டிருப்பதாகவும் மங்களத்தன்மை கொண்டிருப்பதாகவும் இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட பிரணவமாகவே எம்பெருமான் இருக்கிறான் என்று இப்படி பல பெருமைகள் இந்த அத்தியாயத்துல முதல் 12 ஸ்லோகத்துல சொல்லி அதற்கு மேல இப்போ
பிரகிருத்தியா அஸ்ய திரோதிகின்னு ஆள வந்தார் காட்டினாரே. இவ்வளவு பெருமகள் கொண்டிருக்கிற எம்பெருமான நம்மால ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை? அதைத்தான் இந்த எம்பெருமான் மேல தெரிவிக்கிறார். இத்தனை இருக்கக்கூடிய என்னுடைய பெருமகளை ஏன் புரிந்து கொள்ளவில்லைனா, திரிபிர் குணமயைர் பாவைர் ஏபி சர்வமிதம் ஜெகத் மோஹிதம் ந அபிஜானாதி மாமேபியஹ பரம் அவ்யயம். பரம் அவ்யயம், அழியாதவர், மிகவும் சிறந்ததாக இருக்கக்கூடிய பரமாத்மாவை இவர்கள் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. என்ன காரணம்னா, திரிபிர் குணமயை பாவைர் ஏபி சர்வம் இதம் ஜகத். இந்த அனைத்து ஜகத் இருக்கிறதே, அனைத்து ஜீவராசிகளோடு இருக்கக்கூடிய இந்த ஜகத்தும் 3 குணங்களாலே நன்கு பீடிக்கப்பட்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் முக்குணமயமாகவே இருக்கிறது. அதனால என்ன ஏற்பட்டு விட்டதுன்னா, அந்த எம்பெருமானுடைய பெருமகள் எல்லாம் நமக்கு தெரியாமல் மோகிதம் மயக்கப்பட்டிருக்கிறோம். அபிஜானாதி, யாரும் அந்த எம்பெருமானுடைய பெருமகளை தெரிந்து கொள்ளாமல் மிகவும் சிரமப்படுகிறோம் கூட இல்ல, சிரமப்படுகிறோங்கிற அறிவும் இல்லாதபடி அப்படி மயங்கி விட்டோம். இப்ப எத்தனையோ பேர் கவலைப்படுறோமா என்ன, எனக்கு அறிவில்லையே, நான் பரமாத்மாவை பத்தி தெரிந்து கொள்ளவில்லையே, தினமும் பெருமானுக்கு இப்படி பணிவிடைகள் தொண்டுகள் எல்லாம் செய்ய முடியவில்லையேன்னு கவலைப்படுகிறோமான்னா, அதற்கெல்லாம் கவலைப்படுற மாதிரி தெரியல. நித்தியம் சம்பாதிக்கவில்லையா, அப்ப கவலைப்படுகிறோம். ஒருவேளை உணவு உண்ணவில்லையா, ஐயோ இன்னும் உணவு வரவில்லையேன்னு கவலைப்படுகிறோம். இதற்கெல்லாம் துன்பப்படுகிறோமே தவிர ஞானம் வரவில்லையே, எம்பெருமானிடத்துல பக்தி ஏற்படவில்லையேன்னு நம்ம கவலைப்படவில்லையேன்னா அந்த அளவிற்கு மயங்கி விட்டோம். இதைத்தான் இழந்தோம் என்ற இழவும் இன்னிக்கேன்னு ஆச்சாரியர்கள் ரகசிய கிரந்தங்கள்ல தெரிவிப்பார்கள். நாமெல்லாம் இழந்து தவிக்கிறோம். ஆனா என்ன கொடுமைன்னா, இழந்திருக்கிறோம்ங்கிற அந்த இழப்பு கூட தெரியாமல் சுகமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இன்னும் மேற்கொண்டு நிறைய பதவி உயர்வெல்லாம் வர வேண்டும், அதற்கெல்லாம் நிறைய இப்பவே ஏற்பாடு பண்ணிட்டேன், அங்கங்க நிறைய போட்டு வச்சிருக்கேன், வருமானம் நன்னா வரும்னு ரொம்ப தெம்பா சொல்லிக்கிறோம். ஆனா இது எதுவுமே உடலுக்கு தான் பயன்படுமே தவிர அது கூட நீடித்த காலத்துக்கு பயன்படுமான்னா சில காலம்தான் பயன்படும். அப்போ அந்த இழவும் இன்றிக்கே தவிக்கிறோம்ங்கிறது அந்த நினைப்பும் இல்லாமல் மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். தைவீகேஷா குணமயி மம மாயா துரத்யா. இதான் பிரகிருத்தியா அஸ்ய திரோதிகிங்கிற இடத்துல பிரகிருதிங்கிற சொல்லாலே கண்ணன பெருமான் மாயாங்கிற சொல்லால என்ன உணர்த்தினாரோ அதை ஆள வந்தார். பிரகிருத்தின்னு ஸ்பஷ்டமா கூறிட்டார். என்ன, கண்ணன் அவர் விளையாடுவர், பல சொற்களை இட்டு கூறுவதற்கு தானே அவர் கீதைங்கிற ஒரு பெரிய சாஸ்திரத்தையே உபதேசிக்க தொடங்கினார். அப்ப அவருக்கு தெரிந்திருக்கிற பல சொற்களை எல்லாம் பிரயோகம் பண்ணுவார். ஆனா கீதார்த்த சங்கிரகம் ரொம்ப எளிமையாக சுருக்கமாக விவரிக்க வேண்டும் ஆள வந்தார். அதுல போய் மறுபடியும் தெரியாத சொற்களை எல்லாம் சொல்லி இவர்களை கஷ்டப்படுத்த வேண்டாம். பிரகிருதி தான் மறைக்கிறதுன்னு தெளிவா அந்த இடத்துல சொன்னார். பிரகிருதிங்கிறத கண்ணன் மாயாங்கிற சொல்லால தெரிவிக்கிறார். மம மாயா, இந்த பிரகிருதி இன்னொருவருடையது இல்ல, வேற ஒருத்தருடைய பிரகிருத்தியை வைத்துக் கொண்டு உங்களை நான் மயங்க செய்யவில்லை. என்னுடைய பிரகிருத்தியை வைத்தே உங்களை எல்லாம் மயங்க வைத்திருக்கிறேன், மயங்கும்படி செய்திருக்கிறேன். ஏன்னா கர்மத்தினாலே நீங்கள் இந்த பிரகிருதியிலே கட்டுண்டு என்னது ஏதுன்னு தெரியாமல் மிகவும் சிரமப்படுகிறீர்கள்னு சொன்னார். சரி, அவ்வளவுதானா? சிரமப்பட்டிருக்கிறோம். மம மாயா துரத்யா, கடக்கவே முடியாது, கடக்க அரிதா இருக்கிறது இந்த பிரகிருத்தின்னு தெரிவித்தார். அப்பதான் அர்ஜுனுக்கு சந்தேகம் வந்தது. ஓஹோ, அப்ப இதை கடக்கவே முடியாதுன்னு சொன்னால் எதுக்கு இந்த உபதேசம் எல்லாம்? 6 அத்தியாயம் எதுக்கு இப்ப 7ஆம் அத்தியாயம்? கேடுன்னு வேற இவ்வளவு சொல்றியே கண்ணா, கடக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு இப்ப இத்தனையும் கேட்டு என்ன பிரயோஜனம்? எப்படி இருந்தாலும் கடக்க முடியாது, வேண்டவே வேண்டாமேன்னா இல்லையே, கடக்க முடியாதுன்னு சொன்னேனே தவிர அதற்கு வழி இல்லைன்னு நான் சொல்லவில்லையே. என்னிடத்துல சரணாகதி செய்தாய்ன்னு சொன்னால் அப்ப நிச்சயம் இதிலிருந்து கடக்க முடியும். மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதே. உன்னால கடக்க முடியாதுன்னு சொன்னேன், வாஸ்தவம். நான் உன்னை கடத்த மாட்டேன்னு சொல்லவில்லையே. நீ என்னை சரணமாக பற்றினாய்னு சொன்னால் உன்னை இந்த மாயா, இந்த பிரகிருதியிலிருந்து விடுவிக்கிறேன். மாமேவ ஏ பிரபத்தியந்தே, மாம் ஏவ, என் ஒருவனையே யார் ஒருவன் மிகுந்த நம்பிக்கையோடு பற்றுகிறானோ ஒருவனைத்தான் பற்றணும். இந்த எம்பெருமானையும் பற்றுகிறேன், மற்ற தேவதைகளையும் பற்றுகிறேன்னு சொன்னால் அப்ப எம்பெருமான் வரமாட்டான். இல்ல என்னுடைய முயற்சியும் சற்று செய்து எம்பெருமானை பற்றுகிறேன்னு சொன்னால் அப்போ வரமாட்டான். உன் முயற்சியில நீ எப்ப வரையோ பார்த்துக்கோன். ஆனா என் ஒருவனையே மிகுந்த நம்பிக்கையோடு பற்றினாய்னு சொன்னால் நிச்சயம் உன்னை இந்த சம்சாரத்திலிருந்து விடுவிக்கிறேன் என்று பிரகிருத்தியாஸ்ய திரோதிகி சரணாகதி. சரணாகதி செய்தால் எம்பெருமானையே உபாயம்னு பற்றினால் அப்ப எம்பெருமான் இந்த கடக்க அரிதா இருக்கக்கூடிய சம்சாரத்திலிருந்தும் பிரகிருத்தியிலிருந்தும் நம்மை கடத்துகிறான் என்று சொல்லி, இதற்கு மேலதான் பக்த பேதா, 4 விதமான பக்தர்கள் எம்பெருமான ஆசிரியிக்கிறார்கள்னு எம்பெருமான் தெரிவித்தானே, அதை மேற்கொண்டு விவரிக்கிறார்.
யார் அந்த 4 பேர்? சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதி அர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப. பரத குலத்திலே உதித்த சிறந்தவனே அர்ஜுனா, 4 பேர் என்னை ஆசிரியிக்கிறார்கள். இப்ப எம்பெருமான் தன்னை ஆசிரியிக்க வேண்டும்னு சொன்னான். உடனே இப்ப அர்ஜுனுக்கு சந்தேகம் வருது. சரி, உன்னையே ஆசிரியிக்க வேண்டும்னு சொல்லுகிறாய், வாஸ்தவம். ஆனா பலவிதமாக பல பக்தர்கள் உன்னை ஆசிரியிக்கிறார்களே, அப்படி ஆசிரியித்த பக்தர்கள் பலராக இருக்கிறார்களேன்னு சொல்ல, ஆமாம் அர்ஜுனா, பல பக்தர்கள் இருக்கிறார்கள், அதிலே சிறந்தவனும் இருக்கிறான். யார் அந்த 4 பேர்னு கூறுகிறேன், அதுல சிறந்தவன் யாருன்னு கூறுகிறேன். அத்தை நீ பின்பற்றி நீயும் சிறந்த பக்தனாக ஆகலாமே என்பதற்காகத்தான் இப்ப 4 விதமான பிரிவுகள் பக்தர்களுக்குள்ளே இருக்கிறது. சதுர்விதா பஜந்தே மாம், 4 விதமானவர்கள் என்னை பஜிக்கிறார்கள், என்னிடத்திலே மனதை செலுத்துகிறார்கள், பக்தி செய்கிறார்கள். ஜனாகா சுக்ருதினகா, இவர்கள்லாம் சிறந்தவர்கள், சிறந்த புண்ணியசாலிகள், நல்ல செயலை செய்பவர்கள் என்று சொல்லி கொண்டாடுகிறான். சுக்ருதினகான்னா சிறந்த பாக்கியம் கொண்டிருப்பவர்கள் அர்த்தம். சுக்ருத்து என்றால் நம்ம பழைய பழைய பல ஜென்மங்கள்ல நல்ல காரியங்களை செய்து அதனாலே புண்ணியத்தை சம்பாதித்திருப்பவர்கள், பாக்கியத்தை பெற்றிருப்பவர்கள். என்ன பாக்கியம் இவர்களுக்குன்னா, எதோ தேவதைகளை பற்றி போகாமல், இந்த உலகத்துல தாழ்ந்தவர்களை பற்றி போகாமல், கண்ணன் பெருமான் தான் நமக்கு பரமாத்மா, அவர் தான் நம்மை காப்பவர்னு தெரிந்து கொண்டு அவரிடத்துல சரணாகதி செய்ய வந்திருக்கிறார்னு சொன்னால் அப்ப நிச்சயம் ஏதோ பாக்கியம் இருக்கணுமா அல்லவா? ஏன்னா இவர்களை தவிர்த்த மற்றையோர்கள் எல்லோரும் எங்கெங்கோ பல தாழ்ந்த தேவதைகளை தட்டி திரிகிறார்கள், அல்லது உலக விஷயங்கள்ல யாரோ சில பெரியவர்களா இருக்கலாம், அவர்கள் காலில் போய் விழுந்து மன்னா மனுஷர், சாதாரண மனுஷர்களை பாடி பெரிய பொருளை சம்பாதிக்க போகிறோம்னு அவர்களை பின்னாடி செல்லுகிறார்கள். இப்படி இருப்பவர்களுக்கு நடுவே என்னையும் அதாவது பரமாத்மா தன்னையும் சிறந்தவன்னு புரிந்து கொண்டு அவரிடத்துல பற்ற வருகிறார்னு சொன்னால் அப்ப நிச்சயம் சிறப்பானவர்கள் அல்லவா? அதனால கண்ணனுக்கே இவர்களிடத்துல சற்று மதிப்பு அதிகம். இவர்கள்லாம் சிறந்தவர்கள் அர்ஜுனா, நல்ல பாக்கியம் பெற்றவர்கள் என்று சொல்லி, சரி யார் அந்த 4 பேர்? ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷவ. ஆர்த்தஹா அப்படின்னா மிகுந்த துக்கம் கொண்டிருப்பவன். ஜிக்ஞாசு என்றால் ஞானம் வேண்டும், அறிவு வேண்டும்னு ஆசைப்படுபவன், அறிவை பெற வேண்டும்ன்ற துடிப்போடு இருப்பவன். அர்த்தார்த்தி, அர்த்தம்னு சொன்னால் பொருள், நிறைய திரவியம் வேண்டும், சம்பாதிக்கணும், நிறைய செல்வம் வேண்டும் என்று யார் எதிர்பார்க்கிறானோ அவன் அர்த்தார்த்தி. ஞானி, இறுதியிலே சிறந்த ஞானத்தோடு இருப்பவன் ஞானி என்று 4 விதமா பிரிக்கிறார். எழுவார் விடைகொள்வார் ஈந்துழாயானை வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவார்னு இதை ஆழ்வார்கள் கூறும் பொழுது 3ஆக பிரித்தனர். சம்பிரதாயத்திலையும் ஐஸ்வர்யார்த்தி, கைவல்யார்த்தி, பகவல்லாபார்த்தி என்று 3ஆக தெரிவிப்பார்கள். கண்ணன் இவ்விடத்துல அதை 4ஆக பிரித்தார். இந்த ஐஸ்வர்யார்த்திங்கிற வகுப்பு செல்வம் வேண்டும்னு பிரார்த்திப்பவர்கள். ஐஸ்வர்யம்னா செல்வம், நல்ல நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம், பெரிய பதவியில இருக்கணும், அனைவரையும் கட்டுப்படுத்தணும், அனைவரையும் என்னுடைய வசத்தில வைத்து நியமிக்க வேண்டும், இப்படி யார் விரும்புகிறார்களோ இவர்கள் எல்லாம் ஐஸ்வர்யார்த்தி. அது ஏதோ சாதாரண ஒரு பஞ்சாயத்து தலைவரில் இருந்து ஆரம்பித்து பிரதான மந்திரி, முதலமைச்சர் என்று அந்த பெரிய பதவிகள் வரைக்கும், அதையும் தாண்டி இன்னும் தேவர்கள், இந்திரன், குபேரன், சந்திரன், வருணன், பிரம்மாங்கிற அத்தனை பதவி வரைக்கும் ஆசைப்பட்டு அந்த செல்வத்தை எல்லாம் அனுபவிக்க வேண்டும்னு யாரானும் ஆசைப்படுகிறார்கள்னு சொன்னால் அவர்கள் எல்லோருமே ஐஸ்வர்யார்த்திகள். இதுல 2 விதமாக கண்ணன் பிரிக்கிறான். ஆர்த்தஹா, அர்த்தார்த்தி என்று இந்த 2 பேரையும் ஐஸ்வர்யார்த்திங்கிற அந்த குழுக்குள்ளேயே சேர்த்து விடலாம். ஆர்த்தன்னு சொன்னால் வருத்தம், துக்கத்தோடு இருப்பவன். என்ன துக்கம்னா, செல்வம் போயிற்றே, இருந்த செல்வம் எல்லாம் தொலைத்து விட்டேனேன்னு ஒருத்தன் வருந்துகிறானாம். யார் எதற்காக வருத்தப்படுகிறார்கள்? உலகத்துல பாதி பேர் வருந்துவது எதற்குன்னா, என்னிடத்துல செல்வம் இல்லைன்னு வருந்தலாம், இல்ல இருந்த செல்வம் போயிற்றுன்னு வருந்தலாம். அதுல இருந்த செல்வத்தை தொலைத்து விட்டேன்னு வருந்துபவர்கள்னா இப்ப ஆர்த்தங்கிற கோஷ்டியில சேர்க்கணும். இந்திரன் மகாபலியினிடத்துல ராஜ்யத்தை எல்லாம் இழந்தான். நேரம் எம்பெருமான் இடத்துல என்னுடைய சொத்தெல்லாம் போயிடுது. அவனுடைய சொத்தா? எம்பெருமான் தான் இந்திரன்கிற பதவியை ஏற்படுத்தி நீ இந்திரனாக இருந்து நியமிப்பாய்னு சொன்னான். அப்ப என்ன சொல்லியிருக்கணும்? பெருமானே, நீ எனக்கு கொடுத்த சொத்தெல்லாம் பறி போய் விட்டதுன்னு அப்படித்தானே சொல்லணும். என்னுடைய சொத்தெல்லாம் போச்சு, ராஜ்யம் எல்லாம் போச்சுன்னு அங்க போய் அழுதான். அப்ப இவனெல்லாம் ஆர்த்தங்கிற அந்த கோஷ்டியில சேர்க்க வேண்டும். துக்கப்படுகிறான், என்னுடைய செல்வம் எல்லாம் போயிற்றுன்னு வருந்துகிறான். அப்படி வருந்தி பிரார்த்திப்பவர்கள் எல்லாம் ஆர்த்தர்கள். அப்புறம் அர்த்தார்த்தின்னு சொன்னால் புதிதாக செல்வம் வேண்டும். என்னிடத்துல ஒன்னும் செல்வம் இல்லை, நான் ஒன்னும் பரம்பரை பணக்காரன்லாம் இல்லை, ஆனா இனிமேற் கொண்டு பணத்தை சம்பாதிக்க வேண்டும்னு விருப்பத்தோடு யார் எம்பெருமானை ஆசிரியிக்கிறார்களோ, அர்த்தத்தை விரும்பி வருபவர்கள் எல்லாம்
அர்த்தார்த்தி. அப்ப புதிதாக செல்வம் வேண்டும்னு விரும்புபவர்கள், இருந்த செல்வத்தை இழந்து விட்டேன் அந்த செல்வம் வேண்டும் என்று பிரார்த்திப்பவர்கள், ரெண்டு பேருமே ஐஸ்வர்யார்த்திகள் தானே. அதனால ஐஸ்வர்யார்த்திங்கிற ஒரு வகுப்புல இவர்களை சேர்க்கலாம். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா எழுவார்கள்னார் பொய்கையாழ்வார். எழுவார்கள்னா என்ன அர்த்தம்? பெருமானிடத்துல பிரார்த்தித்த உடனே பெருமானும் கொடுத்துடுறார். சரி, எத்தனையோ தடவை கேட்கிறான், கொடுக்கலைன்னு சொன்னால் மறுபடியும் இடத்துல வரமாட்டான். நான் கொடுத்தேன்னு சொன்னா பெருமான் கொடுத்தாரேன்னு மீண்டும் வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அல்லவா. நான் மட்டும் கொடுக்க மாட்டேன்னு கையை திருப்பி கொண்டேன்னு சொன்னால் வேறு தேவதைகளிடத்துல போவான், வேற எங்கேன்னு போய் அனர்த்தப்படுவான். கேட்பதை கொடுப்போம் என்று எம்பெருமானும் கொடுக்கிறான். கொடுத்த உடனே ஒரு நன்றி விசுவாசத்தோடு பெருமானே போயிட்டு வருகிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லி கிளம்புவாளான்னு பார்த்தா இவர்களுக்கு உத்தேசியம் எல்லாம் அந்த செல்வத்தை அனுபவிக்க வேண்டும். வாயை திறந்து எம்பெருமான் கொடுக்கறத பார்த்த உடனே அதை அனுபவிக்க வேண்டும், அதற்கு பின்னாடியே ஓடுகிறானே தவிர நமக்கு கொடுத்தவர் பரமாத்மா நன்றி கூறுவோம் அந்த உணர்வு கூட இவரிடத்துல இல்லை. அதனால எழுவார்கள்னா பெருமான் கொடுத்தார்னு உடனே எழுந்து போய் நேரத்தை அனுபவிக்க வேண்டும்னு சென்று விடுகிறார்களாம். இதோ உனக்கு சந்திர பதவியை கொடுத்தேன்னா அடுத்த நிமிஷம் நேர சந்திரலோகம் எங்க இருக்குன்னு எழுந்து போய் பார்க்கிறார்கள், குபேரப்பட்டணம் எங்க இருக்குன்னு எழுந்து போய் பார்க்கிறார்கள். இப்படி எழுந்து செல்பவர்கள் எல்லாரும் எழுவார்கள். சரி, அடுத்த கோஷ்டி ஜிக்ஞாசு. ஜிக்ஞாசுன்னா ஞானத்தை பெற வேண்டும். என்ன ஞானம்னா ஆத்ம ஞானம். ஆத்மா எத்தகையவர், ஆத்மா மிகவும் சிறந்தவராமே என்று உபனிஷத்திலிருந்து நிறைய கேட்டு பெற்று அந்த சிறப்புகளை எல்லாம் உணர்ந்து நிச்சயம் இந்த தாழ்ந்த ஜகத்தை விட ஆத்மா எவ்வளவோ சிறப்பானவர், அவரை அனுபவிப்பதுதான் நம்முடைய புருஷார்த்தம். இந்த ஜீவாத்மா நம்மை தாமே நன்கு அனுபவிப்பதுதான் மிகுந்த உயர்ந்த புருஷார்த்தம்னு நினைத்து கொண்டு அத்தை பிரார்த்திப்பவன் யாரோ அவன் ஜிக்ஞாசுன்னு அர்த்தம். அவர் என்ன பண்ணுகிறார்னா விடை கொள்வார். பெருமானிடத்துல இந்த உயர்ந்த ஆத்ம கைவல்யம், ஆத்மா தன்னை தானே அனுபவிக்கக்கூடிய அந்த விஷயத்தை பெற்றவுடனே ரொம்ப பெரிய உபகாரம் பண்ணீர், போயிட்டு வருகிறேன், விடை கொள்ளுகிறேன் என்று எம்பெருமானிடத்துல மரியாதைக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு கிளம்புகிறார்களாம். ஆனா எம்பெருமானை விட்டு பிரிந்து போவதில்தான் இவர்களுக்கும் இப்ப விருப்பம். உன்னோட சேர்ந்து இருப்பதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு இந்த ஜீவாத்மாவை நல்லா அனுபவிக்க வேண்டும், அதற்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு என்று அத்தை அனுபவிப்பதில் ஈடுபட்டிருப்பவர்கள் போயிட்டு வருகிறேன் ஒரு வார்த்தை சொல்லி கிளம்புகிறார்கள், விடை கொள்ளுகிறேன். அதனால விடை கொள்வார்னு தெரிவித்தார். அதைத்தான் கண்ணன் ஜிக்ஞாசுன்னு சொல்லி ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி, இறுதியிலே ஞானி, இவன் சிறந்த ஞானம் கொண்டிருப்பவன். ஏன் ஆத்ம ஞானம் கொண்டிருப்பவன் ஞானி அல்லவான்னு கேட்டால் இல்லையே, அவன் குறைச்சலான ஞானம் கொண்டிருப்பவன். ஜீவாத்மாவா பெரியவன், இந்த ஜீவாத்மாவையும் நியமிக்கக்கூடிய பரமாத்மாவென்றோ மிகுந்த சிறந்தவர். பரமாத்மா அனைவரை காட்டிலும் மேம்பட்டவர். அப்படிப்பட்ட பரமாத்மாவுடைய சொத்து தானே இந்த ஜீவாத்மா. சொத்து தன்னை தானே அனுபவிக்குமா? ஒரு நிலம் இருக்கிறதுன்னு சொன்னா நிலத்தினுடைய சொந்தக்காரர் தான் நிலத்தை அனுபவிக்க வேண்டுமே தவிர நிலம் தானாக நிலத்தை அனுபவிக்குமா? அப்போ சொத்தாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா பரமாத்மாவுடைய அனுபவத்துக்கன்னோ இருக்க வேண்டும். இதை தெரிந்து கொண்டிருப்பவன் தான் ஞானி என்று கண்ணன் தெரிவிக்கிறான். ஆத்மஸ்வரூபமே பகவானுடைய அந்த அனுபவத்திற்காகவே இருக்கிறது. பகவானை அனுபவித்தல் தான் இந்த ஜீவாத்மாவுக்கு தரிப்பு என்று தெரிந்து கொண்டிருப்பவன் யாரோ அவன் தான் ஞானி. இவரைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கும் பொழுது ஈம் துழாயானை வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவார். வைகள் எப்பொழுதும் தொழுது கொண்டே இருப்பார்கள், கைகளை அஞ்சலியோட அப்படி நமயித்தேவ வாதினகா நமஹா நமஹா நமஹான்னு வாய் சொல்லிக் கொண்டிருக்கும், கைகள் எம்பெருமான நோக்கியே கூப்பி கொண்டிருக்கும். நம்முடைய உடலே எம்பெருமானுக்குத்தான் என்று இந்த உடலையே பெருமானிடத்துல சமர்ப்பித்து வழுவா வகை, பெருமானே உன்னை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும்னு நம்மாழ்வார் தெரிவித்தார். அதே போல உம்மை விட்டு பிரியாமல் சேர்ந்திருக்க வேண்டும் நினைப்பவர்கள் பகவன் சரணார்த்தி, பகவானுடைய சரணமே வேண்டும், அவருடைய திருவடி தாமரைகள் தான் வேண்டும் என்று நினைப்பவர்கள் யாரோ, புரிந்து கொண்டு உணர்ந்திருப்பவர்கள் யாரோ அவர்கள் தான் ஞானி என்று இப்படி 4 விதமாக பக்தர்களை பிரித்து மேற்கொண்டு கண்ணன் பெருமான் பிரபுத்தஸ்ய ஸ்ரைஷ்டியம், இந்த 4வருக்குள்ளும் யாரு சிறந்தவர்னா தேஷாம் ஞானி நித்தியயுக்தா ஏக பக்திர் விசிஷ்யதே பிரியோஹி ஞானினஹ அத்தியர்த்தம் அகம் சச்ச மம பிரியா. இந்த ஞானி இருக்கிறானே, இந்த 4 பேருக்குள்ள இந்த ஞானி என்பவன் மிகவும் சிறப்பானவன், மிகுந்த பெருமை கொண்டிருப்பவன். அவன் எப்படிப்பட்டவன்? நித்திய யுக்தா, எப்பொழுதும் என்னிடத்திலே ஈடுபட்டிருக்கிறான். ஒரு க்ஷணம் எம்பெருமானுடைய அந்த நினைவு பிரிந்ததுன்னு சொன்னால் தரிக்க முடியவில்லை. காலாழும் நெஞ்சொழியும் கண் சுழலும் என்று ஆழ்வார் தெரிவித்தா போல உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை, இந்த உண்ணுகிற சோறு, இந்த சோறு எனக்கு தாரகம் என்று அவன் கொண்டிருக்கவில்லை. இந்த அன்ன வடிவத்திலே சோறு வடிவத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா தான் என்னை தரிக்க செய்கிறார். நான் பருகுகிற நீர் எனக்கு தாராளத்தை கொடுக்கவில்லை,
இந்த நீருக்குள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மா தான் என்னை தரிக்கும்படி செய்கிறார் என்று அனைத்தையும் எம்பெருமானாகவே பார்த்து கொண்டிருப்பவன், அவனோடு சேர்ந்திருக்க வேண்டும், பரமாத்மாவோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்பதையே இவன் விருப்பற்றிருக்கிறான். ஏக பக்தி விசிஷ்யதே. ஏக பக்தின்னு சொன்னால் பெருமானிடத்துல மட்டும் பக்தி, பெருமானுடைய அனுபவத்திற்கு மட்டுமே பக்தி. இந்த பக்தி எம்பெருமானையே உபாயமாக கொண்டிருப்பது, எம்பெருமானையே சாத்தியமாக கொண்டிருப்பது. அதனாலதான் இதற்கு ஏக பக்திங்கிற பெருமை. இப்ப ஐஸ்வர்யார்த்தியின் இடத்துல பெருமானிடத்துல மட்டும்தான் பக்தி. ஆனா அந்த பக்தியினுடைய பயன் என்ன? ஐஸ்வர்யம் வேண்டும், ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க வேண்டும்ங்கிற பிரயோஜனம் மாறிவிடுகிறது. பெருமானிடத்துல மட்டும் பக்தி, ஆனா அந்த பயன் என்னன்னு கேட்டால் ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க வேண்டும். அதே போல ஜிக்ஞாசு கைவல்யார்த்தி என்ன பண்ணுகிறார்னா, எம்பெருமானிடத்துல மட்டும்தான் பக்தி, ஆனா எனக்கு பயன் உன்னை அனுபவிப்பதல்ல, என்னையே அனுபவிக்க வேண்டும், ஆத்மாவையே அனுபவிக்க வேண்டும்ங்கிற பயன் மாறிவிடுகிறது. ஏக பக்தியா? இல்லையே. ஆனால் இந்த பகவத் சரணார்த்தி ஞானிக்கு என்னன்னா, எம்பெருமானிடத்துல மட்டும்தான் பக்தி, எம்பெருமானை அனுபவித்தல்ங்கிற அந்த பக்தி எம்பெருமானுடைய பக்திக்காகவே பக்தி. இந்த பக்தி எதற்குன்னா, இடைவிடாமல் உன்னிடத்துல பக்தியோடு இருக்க வேண்டும், அதற்குத்தான் இந்த பக்தி என்று அதையே பிரார்த்திப்பவர்கள். அவர்களிடத்துல எனக்கு இருக்கக்கூடிய பிரியம், அவர்கள் என்னிடத்துல வைத்திருக்கிற பிரியம். பிரியோகி ஞானினாக அத்தியர்த்தம். அந்த ஞானிகளுக்கு நான் மிகவும் விருப்பமானவன். என்னிடத்துல அவ்வளவு அலாதியான பிரியம் கொண்டிருப்பவர்கள் அவர்கள். அவர்களிடத்துல எனக்கும் அந்த அளவு பிரியம் இருக்கிறதுன்னு கண்ணன் தெரிவிக்கிறார். உண்மை அதுவான்னு கேட்டால், உண்மையில இப்ப கண்ணன் தன்னை குறைத்து கூறிக்கொண்டிருக்கிறார். அந்த ஞானிகள் இடத்துல வைக்கக்கூடிய பிரியம் எவ்வளவு சிறந்தது தெரியுமா அர்ஜுனா? அப்படிப்பட்ட ஞானிகளிடத்துல நானும் அவர்கள் வைத்த அளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்று தெரிவிக்கிறார். ஆனா உண்மை அதுவல்ல. இந்த ஞானி ஏதோ ஒரு ஜென்மத்துலதான் இந்த பரமாத்மாவை தெரிந்து கொண்டு அன்பு செலுத்துகிறானே தவிர, இந்த ஜீவாத்மா வருவனா வருவனா வருவனான்னு எத்தனையோ காலமாக இந்த ஜெகத்தை படைத்து இவனையும் படைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவுக்கு இவரிடத்துல இருக்கிற அன்பு எத்தகையதுன்னா, அது அளவிலேயே உட்படாது. அளவிறந்த பக்தி, அளவிறந்த அன்பு, காதல் பரமாத்மாவுக்கு இந்த ஜீவாத்மாவிடத்துல இருக்கிறது. ஆனாலும் இப்ப இந்த ஜீவாத்மா தன்னிடத்துல காட்டக்கூடிய அந்த பக்தி, அந்த அன்பை பார்த்துட்டு, ஐயோ இவன் காட்டக்கூடிய பக்திக்கு கைமாறாக என்னுடைய பக்தியை கூட கூற முடியாது போல் இருக்கே, என்னுடைய அன்பு கூட அவனுடைய அன்புக்கு சமமாக இருக்காது போல் இருக்கிறதே என்று தன்னை குறைத்து அப்படி கூறுகிறான். அவனும் எனக்கு மிகவும் இனியவன் என்று கூறி அந்த ஞானிக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? அவன் அனைவரையும் சமமாக காண்கிறான். பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி மகாத்மா சுதுர்லபம். இப்படிப்பட்ட ஞானி கிடைப்பதே மிகவும் அரிது, துர்லபம். அவ்வளவு எளிதாக கிட்ட மாட்டார்கள். அதைத்தான முதல்லயே சொன்னார். ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்குள்ளே யாரோ சிலருக்குத்தான் முயற்சி ஏற்படுகிறது. அப்படி முயல்பவர்கள் அனைவருக்கும் பெருமானுடைய ஞானம் சிறப்பாக ஏற்படுகிறதான்னு பார்த்தால் இல்லையே. அப்ப வாசுதேவனே எல்லாம், இதைத்தான் நம்மாழ்வார் காட்டினார். அதனால ஆச்சாரியர்கள் என்ன தெரிவிப்பார்கள்னா, நம்மாழ்வார் கலியுகத்தினுடைய தொடக்கத்தில் அவதரித்தார். துவாபர யுகத்தினுடைய இறுதியிலே கண்ணன் பெருமான் வைகுந்தத்துக்கு புறப்பட்டான், தன்னுடைய ஜோதிக்கு எழுந்தருளினான். அப்ப பகவத்கீதை மகாபாரத யுத்தம் பெருமானுடைய அவதாரத்தினுடைய இறுதியில தானே, கிட்டத்தட்ட இறுதி மகாபாரத யுத்தத்தின் அந்த சமயத்துல கண்ணன் கீதையை உபதேசித்தான். அங்கு மிகவும் அன்போடு அந்த எதிர்பார்ப்போடு கூறியிருக்கிறான், யாராவது ஒரு ஞானி வாசுதேவன் தான் எனக்கு எல்லாம், தாரகம் போஷகம் போக்கியம் எல்லாம் எனக்கு வாசுதேவன் தான் கூறுகிற ஒரு ஞானி கூட கிடைப்பதற்கு மிகவும் துர்லபமாக இருக்கிறதுன்னு மிகவும் வருத்தத்தோடு தெரிவித்தான். அந்த வருத்தத்தை தீர்க்கும் விதமாகவே சுவாமி நம்மாழ்வார் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றில எல்லாம் கண்ணன், எல்லாம் கண்ணன் தமிழ்ல தெரிவித்தார். எல்லாம் சர்வம் கண்ணன் வாசுதேவன். அது அப்படியே கண்ணன் தெரிவிக்கும் பொழுது வாசுதேவ சர்வம், வாசுதேவன் தான் சர்வம்னு கண்ணன் தெரிவித்தார். அது தமிழ்ல எல்லாம் கண்ணன் ஆழ்வார் தெரிவித்தார். அப்படிப்பட்ட ஞானி கிடைப்பனான்னு மிகவும் வருத்தத்தோடு கண்ணன் தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளினான். ஆனா சில தினங்கள்னு வெறும் ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன். துவாபர யுகத்திற்கும் கலியுகத்துக்கு நடுவுல எத்தனையோ 1000 ஆண்டுகள் கடந்து விட்டன. ஆனாலும் நம்மாழ்வார் இப்படி அவதரித்த உடனே அவருக்கு தோன்றித்தான், ஐயோ ஒரு செவ்வாய்க்கிழமை முற்பட பிறந்தில்லோமே, இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்துட்டேன், போன செவ்வாய்க்கிழமை கண்ணன் தன்னுடைய சோதிக்கு எழுந்துள்ளி விட்டார். அவருடைய நினைவு நம்மாழ்வார் நினைச்சுக்கிறார், ஆஹா இப்படிப்பட்ட கண்ணன் நம்மையே எதிர்பார்த்திருக்கிறான், அவனை சேவிப்பதற்கு ஒரு பாக்கியம் நான் இழந்து ஒரு வாரம் தள்ளி பிறந்துட்டேனே, ஒரு வாரம் முற்பட பிறந்திருந்தால் அந்த கண்ணனுடைய ஒரு எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்து அவருடைய அன்பையும் பெற்றிருக்கலாமே.
முற்பட பிறந்தில்லோமே என்று ஆழ்வாரும் வருத்தப்படுவார். ஆச்சாரியர்களும் இப்படி தெரிவிப்பார்கள். ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இவர் அவதரித்திருந்தார்னு சொன்னால் நேர எம்பெருமானும் ரொம்ப திருப்தி பட்டிருப்பான். இந்த ஆழ்வாரை அப்படியே அணைத்து கொண்டு அத்தனை அனுபவத்தையும் கொடுத்திருப்பானே என்று அற்புதமாக விவரிப்பார்கள். அப்படிப்பட்ட ஞானி கிடைப்பதற்கு மிகவும் அரிது, துர்லபம் என்று எம்பெருமானே தெரிவிக்கிறார்னு சொன்னால் அப்ப நமக்கெல்லாம் வரவே வராது அப்படின்னு முடிவு கட்டி விடலாமா, வேண்டாம்னு முடிவு கட்டி விடலாமான்னு சொன்னால் அப்படியல்ல. மனசு அப்படி ஒருநிலைப்படுவது மிகவும் கஷ்டம். நின்றவானில்லா நெஞ்சு என்பதினாலே பெருமான் ஒருத்தர் தான் எனக்கு பயன்னு முடிவு செய்து வருவது மிகவும் துர்லபம். ஆனாலும் கஷ்டப்பட்டு மனதை பழக்கப்படுத்தி அதிலே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எம்பெருமானுடைய திருவுள்ளம். இன்னும் பல ஸ்லோகங்கள்ல இப்படி இந்த ஞானியினுடைய பெருமையைத்தான் தெரிவிக்கிறார். யோயோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையா அர்ச்சித்தும் இச்சதி தஸ்ய தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம் யகம். நான் தான் அனைவருக்குள்ளேயும் இருந்து கொண்டு பலனை கொடுக்கிறேன். பலரும் பல தெய்வங்களை வணங்குகிறார்கள். எத்தனையோ தேவதைகளை வணங்கினாலும் யாம் யாம் தனும் பக்தகா, பல பல திருமேனிகளை வணங்குகிற பல அடியார்களும் இருக்கலாம். அந்தந்த உடலுக்குள்ளே நான் இருந்து கொண்டுதான் அவர்கள் பிரார்த்திக்கக்கூடிய பலன்களை எல்லாம் கொடுக்கிறேன் என்று தன்னுடைய பெருமையும் தெரிவித்து இதையெல்லாம் தெரிந்திருப்பவன் ஞானிங்கிறார். ஏன் இந்த ஞானி ஏக பக்தியா எம்பெருமான மட்டுமே பற்றுகிறான்னு சொன்னால் அவனுக்கு இந்த சிறப்பான ஞானம் இருக்கிறதே. பரமாத்மா தான் இந்த ஜெகத்தை எல்லாம் படைத்திருக்கிறார், அவர்தான் பல தேவதைகளாக இருக்கிறார் என்று திருவிரத்தத்தில் நம்மாழ்வாரும் கூறும் பொழுது அங்கங்கு பல பல அந்த அதாவது அவையவைதோறும் இணங்கு நின்னோரை எல்லாம் நின்கண் வேட்கை எழுவிப்பனே என்று அந்த பாசுரத்துல தெரிவிக்கும் பொழுது பல பல அணங்குன்னா பல பல தெய்வங்கள் தேவதைகள், பல பல தேவதைகளை எம்பெருமானை ஏற்படுத்தி இந்தந்த தேவதைகள் இந்தந்த பலனை கொடுக்கட்டும்னு எம்பெருமான் தான் இந்த ஜெகத்தையே படைத்திருக்கிறார். அப்ப எம்பெருமானாலே நியமிக்கப்பட்ட இந்த தேவதைகள்னு சொன்னால் பலன் மட்டும் அவரால் கொடுக்க முடியுமா? இவருடைய அனுமதியினால்தான் அவர்கள் அந்த பலனை கொடுக்கிறார்கள் என்று இதையெல்லாம் நன்கு தெரிந்து கொண்டிருப்பவன் அந்த ஞானி, அவன் மிகவும் சிறந்தவன். அப்படிப்பட்ட ஞானி அந்தவத்து பலம் தேஷாம் தத்பலம் தத்பவதி அல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி. உன்னுடைய பக்தர்களுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? அந்தந்த தேவதைகளை வணங்குபவர்கள் அந்தந்த தேவதையை அடைவார்கள். அந்தந்த தேவதைகள் என்ன நீடித்து நிலைத்து நிற்கின்ற தேவதைகளா? இந்த ஜெகத்து படைக்கப்பட்ட பொழுது அவர்களும் படைக்கப்பட்டார்கள். இப்ப ஜெகத்து பிரளயம் வந்ததுன்னு சொன்னால் இவர்களும் அழிந்து போவார்கள். அப்போ இந்த ஜீவாத்மாக்களும் அந்த உலகங்களை விட்டு நீங்கி மீண்டும் இந்த சம்சாரத்திலே வந்து பிறப்பார்கள். ஆனால் மத்பக்தகா, என்னுடைய பக்தன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என்னையே அடைகிறான். சாஸ்வதமான நிலையாக இருக்கக்கூடிய என்னை அடைந்து மீண்டும் இந்த சம்சாரத்திலே வராமல் துன்பப்படாமல் இவர்களெல்லாம் சிறப்பு பெற்றிருக்கிறார்கள் என்று அந்த ஞானிக்கு உண்டான பெருமைகளை சொல்லி மேற்கொண்டு இறுதியாக முடிக்கிற சமயத்திலே இப்ப 3 விதமான அதிகாரிகளை தெரிவித்தார் அல்லவா? 4 விதமாக இருந்தாலும் 4 வித பக்தர்களாக இருப்பினும் இவர்களை 3 வகையாக பிரிக்கலாம்னு பார்த்தோம். ஐஸ்வர்யார்த்திகள், கைவல்யார்த்திகள், பகவத் சரணார்த்திகள். இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருக்கிறதுன்னு 2 ஸ்லோகத்துல கண்ணன் கூறி முடிக்கிறார். ஏன்னா அடுத்த அத்தியாயம் தொடங்க வேண்டுமே, இதோட உபதேசத்தை முடிக்க முடியுமா? மேற்கொண்டு இப்ப 8ஆம் அத்தியாயத்துல 3 வகைப்பட்ட அதிகாரிகள் என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டும்னு உபதேசிக்க போகிறார். அதற்கு முன்னுரையாக இங்கேயே கொஞ்சம் இந்த அத்தியாயத்தினுடைய நிறைவிலே துளி சொன்னால் உடனே அர்ஜுனுக்கு சந்தேகம் வரும். என்னவோ சொன்னியே 3 பேர் என்னென்னமோ கேட்கணும், என்னமோ தெரிஞ்சுக்கணும்னு, அது என்ன சொல்லு என்று அர்ஜுனன் கேட்க மேற்கொண்டு 8ஆம் அத்தியாயத்தை உபதேசித்தான். அப்ப 7ஆம் அத்தியாயத்தினுடைய இறுதியிலே ஐஸ்வர்யார்த்தியம் சிலது தெரிந்து கொள்ள வேண்டும், கைவல்யார்த்தியம் சிலதை புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் தெரிவிக்கிறார். ஜராமரண மோக்ஷாய மாமாஸ்ரித்ய யதந்தியே தே பிரம்ம தத்விதுஹு கிருத்ஸ்னம் அத்தியாத்மம் கர்மச்ச அகிலம். கிழத்தனம், மரணம் முதலான 6 இந்த மாறுபாடுகள், இந்த கஷ்டங்கள் அடியோடு கழிந்து பிரகிருதி சம்பந்தமற்ற ஆத்ம அனுபவ ரூப மோட்சம் கிடைப்பதற்காக கைவல்யார்த்திகள் இந்த கஷ்டங்களே இல்லாமல் இந்த உலகத்துல பிறந்தால்தான் பிறப்பு, மூப்பு, அதே மாதிரி வியாதிகள் வருதல், கிழத்தனம் வருதல் என்று இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. இப்ப ஆத்மா இந்த உடலை விட்டு பிரிந்து விட்டார்னு சொன்னால் ஆத்மாவுக்கு ஏது பிறப்பு, அதே மாதிரி கிழத்தனம், வியாதி, தாகம் எதுவுமே கிடையாது. அப்ப இந்த கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மாவை பற்றி அதையே நன்கு அனுபவிக்க வேண்டும்னு விரும்புவர்கள் கைவல்யார்த்திகள். அவர்கள் என்ன பண்ண வேண்டும் தெரியுமா? தத் பிரம்மம் எனப்படுவதையும் கிருஷ்ணம் அத்தியாத்மம் எனப்படுவதையும் முழுவதுமாக அகிலம் கர்மம் எனப்படுவதும் அனைத்தையும் அறிய வேண்டும். கைவல்யார்த்திகள் என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டுமா?
பிரம்மம் என்பதை ஒன்ன தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அத்தியாத்மம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து கர்மம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 விஷயங்களை கைவல்யார்த்திகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி, அடுத்து ஐஸ்வர்யார்த்திகள் அதே போல பகவத் சரணார்த்திகள் இந்த இருவருமே இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். சாதிபூதா அதிதெய்வம் மாம் ச அதியஜ்ஞம் ச ஏ விதுஹு பிரயாண காலேபி ச மாம் தே விதுஹு யுக்தசேதசஹா. யுக்தசேதசஹா எப்பொழுதும் தங்களுடைய மனதாலே என்னோடு ஈடுபட்டு இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிபூதம் அதிதெய்வம் மாம், என்னையே அதிபூதம்னு புரிந்து கொள்ள வேண்டும், என்னையே அதிதெய்வம்னு தெரிந்து கொள்ள வேண்டும், அதியஜ்ஞம் அதியஜ்ஞம்னு என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிரயாண காலேபி. இப்ப பிரயாண காலம்னு சொன்னால் ஆத்மா இந்த உடலை விட்டு பிரிகிற சமயத்துல ஐஸ்வர்யம் பிரார்த்திக்கிறார், அதே மாதிரி கைவல்யம் பிரார்த்திக்கிறார். இப்ப இந்த ஐஸ்வர்யம்ங்கிறது இந்த உலகத்து ஐஸ்வர்யம்னு மட்டுமல்ல, இந்த ஜீவாத்மா பல பல தேவர்கள் அந்த முதலான அந்த ஒரு சிறந்த அந்த லோகங்கள்ல சென்று அனுபவிக்க வேண்டும்ங்கிறதா இவ்விடத்துல ஐஸ்வர்யம்னு தெரிவிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் எங்க கிடைக்கும்? இந்த உடலோடு இருக்கிறச்சு கிடைக்காது. இந்த உடலை விட்டு நீங்கினாதான் ஸ்வர்கானுபவமே கிட்டும். எனக்கு ஸ்வர்க்கம் வேணுங்கிற அனுபவம், அந்த அனுபவம் ரொம்ப பிடிக்கும். நான் இந்த உடலோடயே போய் சொர்க்கம் அனுபவிக்க முடியுமான்னு கேட்டால் யாருக்குமே முடியாது. இந்த உடலை விட்டு நீங்கினாதான் சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும். அப்ப சொர்க்கம் வேணுங்கிற விருப்பத்தோட நான் பெருமானை பற்றின உடனே கிருஷ்ணர் கண்ணன் பார்த்து உடனே இந்த உடலை விட்டு நீங்கி என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுவாரான்னு கேட்டா அப்படியெல்லாம் அனுப்ப மாட்டார். இந்த பிறவியில என்னை பற்றி இருக்கிறாயா, பிறவி முடியட்டும், பிறவி முடியும் தருவாய் வரைக்கும் நீ இதே எண்ணத்தோடு என்னை பிரார்த்திக்க வேண்டும். நீ எதை குறிக்கோளாக கொண்டிருக்கிறாயோ அந்த குறிக்கோள் நீடித்த குறிக்கோளாக இருந்தால்தான் கண்ணன் கொடுப்பாரே தவிர ஏதோ 5 நிமிஷம் எனக்கு சொர்க்கம் வேணும்னு ஆசைப்பட்டுட்டு மீண்டும் அது 5 நிமிஷம் முடிந்த பிற்பாடு இந்த உலகத்துல ஏதோ ஒரு தின்பண்டம் வேணும்னு ஆசை வந்துடுத்துன்னு சொன்னால் அப்ப சொர்க்கானுபவம் போயிட்டேன். அப்ப நீண்ட அந்த காலத்துக்கு இதுதான் குறிக்கோள், அதை நிலைநிறுத்தி எம்பெருமானிடத்துல பக்தி செய்ய வேண்டும். இந்த பிறவியினுடைய முடிவில தான் சொர்க்கமோ முதலான அனுபவங்களோ கிட்டும். அப்ப பிரயாண காலேபி இந்த உடலை விட்டு ஜீவாத்மா நீங்கும் தருவாயில் தன்னுடைய குறிக்கோளை சரியா ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த குறிக்கோள் இதனால பகவானை பற்றி இருக்கிறேன், எனக்கு இது குறிக்கோள் அதனால உன்னை பற்றி இருக்கிறேங்கிற அந்த தெளிவு பிரயாண காலத்துல இருக்கணுமா? இது இருக்குமா? பிரயாண காலேபிச்ச மாம் தே விதுஹு யுக்த சேதசா. இப்படி இருப்பவர்களுக்கு தான் அந்தந்த பலனை கொடுக்க முடியும். இப்ப கைவல்யார்த்தியா இருக்கட்டும், அதே போல ஐஸ்வர்யார்த்தியா இருக்கட்டும், இல்ல பகவத் சரணார்த்தியா இருக்கட்டும், பகவான் தான் எனக்கு வேணுங்கிற அந்த விருப்பம் கொண்டிருப்போனா இருக்கட்டும், இவர்கள் எல்லோருமே பிரயாண காலம் தங்களுடைய சரீரத்தை விடுகிற தருவாயில கூட மறக்காமல் எம்பெருமானை தியானிக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார். இப்படி தெரிவித்து இந்த அத்தியாயத்தை நிகமிக்கிறார். அதாவது 7ஆம் அத்தியாயத்தோடு முடிகிறது. இப்படி சொன்னால்தான் உடனே அடுத்து சந்தேகம், அது என்ன அதியஜ்ஞம், அது என்ன அதிபூதம், அது என்ன அதிதெய்வம், இது பிரயாண காலத்துல சிந்திக்கணும்னு சொல்றீ, இதெல்லாம் முடியுமா என்றெல்லாம் கேள்வி அர்ஜுனன் கேட்க அதற்கு விடையாகத்தான் பதிலாகத்தான் அடுத்த அத்தியாயம் போகிறது. அது என்ன, அதற்கு உண்டான கீதார்த்த சங்கிரக ஸ்லோகம் என்ன என்பதையெல்லாம் மேற்கொண்டு அடுத்த காலக்ஷேபத்தின் பொழுது அனுபவிக்கலாம் என்று சொல்லி இந்த 7ஆம் அத்தியாயத்துல என்ன தெரிவித்தார்னா, எம்பெருமானுடைய பெருமகள் அதை தெரிந்து கொண்டு எம்பெருமான் தான் இந்த சம்சாரத்திலிருந்து நம்மை விடுவிக்க முடியும். ஆகவே அவருடைய திருப்படிதான் கதி என்று அவரையே பற்ற வேண்டும். தாழ்ந்த புருஷார்த்தங்களை விட்டு எம்பெருமானுடைய அந்த திருப்படிகள் தான் உயர்ந்த புருஷார்த்தம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் 7ஆம் அத்தியாயத்தினுடைய சாரம் என்று புரிந்து கொள்ளுவோம். விருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமதே ரம்மஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.